அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 20 வசனங்கள் வரையிலும் வாசிக்கவும் கேட்கவும். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளினால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடைய கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். 14வது வசனத்தில் வாசிக்கலாம். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். சரி, கீழே உள்ள 18வது வசனத்தில் அதை கூட வாசிக்கலாம். 18. அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். சரி, இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்தில் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பிராளை குறித்து முதல் துவக்கத்தில் இருக்குது. அவர்கள் இருவரும் மரித்து போன அந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பிறகு சபைக்குள்ளே ஒரு தெய்வ பயம் உண்டானது. கர்த்தரை குறித்த ஒரு தெளிவு அறிவு உண்டானது. பக்தி விருத்தி அடைந்தது. ஜனங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டார்கள். மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்கள் மூலம் செய்யப்படுகிற அற்புதங்களை பார்த்து ஜனங்கள் அவர்களுக்கு பயந்து கர்த்தருக்குள்ளாக அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். ஸோ இந்த வாசித்த இந்த வசனத்தில் 12லேருந்து 20 வரைக்கும் அனனியா சப்பீரால் இறந்த செய்தி முடிந்த பிறகு சபைக்குள்ளே நிறைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. இந்த அற்புதங்கள் மூலம் ஜனங்கள் வியாதியஸ்தர்கள் நிறைய பேர் தொடப்பட்டாங்க. அநேக வியாதியஸ்தர்கள் சுகமடைந்தார்கள். இப்படி நடக்கும் பொழுதுதான் அப்போஸ்தலர்கள் மூலம் நடந்த அற்புதங்களை பார்த்த சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த அப்போஸ்தலரெல்லாம் பிடித்து கொண்டு போய் அவங்கள சிறையில் அடைக்கிறாங்க, சிறையில் வைக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், சொல்லக்கூடாது, கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கக்கூடாது, கிறிஸ்துவின் மூலம் உங்கள் மூலம் அற்புதங்கள் நடக்கக்கூடாது. ஆகவே அவர்களை கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் மூலம் அற்புதங்கள் அவர்கள் மூலம் நடந்ததுனால அவர்கள் சிறையிலே கொண்டு போய் அடைக்கப்பட்டார்கள். ஏன்னா ஜனங்கள் அநேகர் அற்புத சுகத்தை பெறுகிறார்கள், கர்த்தர் பக்கமாய் கிறிஸ்து பக்கமாய் வழிநடத்தப்படுகிறார்கள், விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே இதை தடுப்பதற்காக சதுசேயர்களும் ஆசாரியர்களும் எழும்பி அப்போஸ்தலர் கொண்டு போய் சிறையிலே வைத்து அவர்களை வைத்தார்கள். அதுக்கு பிறகு வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். கர்த்தருடைய தூதன் சிறைச்சாலையில் இருக்கிற
தம்முடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் விடுவித்து கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணி கொண்டு வந்துட்டார். என்னென்னா, இன்றைக்கி நிறைய பேரை சிறையில் கொண்டு வந்து அடைச்ச மாதிரி வச்சிருக்கிறோம். நிறைய பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கிற, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற, தேவனை மாத்திரம் நம்பி இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்றைக்கு அந்த நம்பிக்கை இல்லை, அந்த ஜெபம் இல்லை, கர்த்தரை தேடுகிற அந்த உணர்வு இல்லை. ரொம்ப கேர்லெஸ். என்னென்னா, இங்கே நடக்கிறது, இவங்க எல்லாரும் தெளிவாக தான் இருக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் தேவனுடைய வல்லமை அபிஷேகத்தை பெற்ற பிறகு இவர்கள் மூலம் நடக்கிற அற்புதங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான அற்புதம் நடக்குது. பேதுருடைய நிழல் வியாதியஸ்தர்கள் மேல் பட்டால் சுகமடையும் என்ற நம்பிக்கை இருந்தது. அதனால் பேதுரு எப்பொழுது வருவார் அப்படின்னு சொல்லி அநேக வியாதியஸ்தர்களை, பிசாசு பிடித்தவர்களை அந்த ரோடு பாதை ஓரத்தில் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. பேதுரு நடந்து போகும் பொழுது அவருடைய நிழல் பட்டு அநேகர் சுகமடைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம நிறைய பிரசங்கம் கேட்குறோம். ஒரு வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 60-70 பிரசங்கம் நம்ம கேட்டுடுறோம். 100க்கும் மேலே பிரசங்கத்தை கேட்குறோம் சபையில் மட்டும். அப்புறம் நீங்கள் வெளியில் யூடியூப்பில், அந்த டியூப்பில் எதில் பார்க்குறீங்களோ அது எக்ஸ்ட்ரா. சரியா? எத்தனை வார்த்தைகளை கேட்டாலும் இன்னைக்கு அநேகர் செயல்பட முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, தேவனை ஆராதிக்க முடியாதபடி, கர்த்தருடைய வார்த்தையை போய் ஜனங்களுக்கு சொல்ல முடியாதபடி, உங்கள் மூலம் என் மூலம் அற்புதங்கள் நடக்க முடியாதபடி சிறையில் அடைத்து வைத்திருக்கிற நிலை. செயல்பட முடியல. சபைகள், எல்லா சபைகளிலும் அப்படித்தான் இருக்கு. எல்லா சபைகளிலும் ஏதோ ஆராதனைக்கு போனால் பெரிய சாதனை படைச்சிட்ட மாதிரி நம்ம நினச்சிட்டு உட்காந்துருக்குறோமே. வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருக்கு கொடுக்கறதுனால நம்ம பெரிய சாதனை படைச்சிட்டு கின்னஸ் அவார்டு வாங்கின மாதிரி திங்க் பண்ணிக்கிறோம். வெளியில் போய் பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், ஆக்சிடெண்ட் ஆன வார்டில் போய் பாருங்கள், எப்படிலாம் பேஷண்ட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இது வியாதி உள்ளவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணும்போது போனால் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. ஏன் தெரியுமா? எனக்கு எப்படியாகிலும் சுகம் வேணும், எப்படியாகிலும் நான் விடுதலை பெறணும், நான் வாழணும். அந்த நம்பிக்கை, எதிர்பார்ப்பு இருக்குது மக்களுக்குள்ள. ஆகவே இன்றைக்கு எழுந்த அப்போஸ்தலர்களைப் போல, சீஷர்களைப் போல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டிய பிள்ளைகள் இன்றைக்கி சதுசேயர் ஆசாரியர்கள் கூடி அவர்களை சிறையில் அடைத்து வைத்தது போல இன்றைக்கி அநேகர் சிறைக்குள்ளே அடிமைப்பட்டு கட்டப்பட்ட நிலையில் செயல்பட முடியாமல் கிடக்கிற. ஜெபம்னா வர்றதுக்கு இல்லை, ஊழியம்னா அது எல்லாம் அதில் ஒரு சிலர் பாஸ்ட் வேலை. ஊழியத்துக்கு வர முடியல, போய் சொல்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுத்துருக்கார், கட்டளை கொடுத்துருக்கார் ஒன்று. ஆகவே நமக்காக ஜெபம் பண்ணுறது போதாது, இன்னும் ஜெபிக்கிற மக்கள் எழுமணும். இவங்க பாருங்கள், இதுக்கு முன்னால் வரைக்கும் அந்த அற்புதங்கள் செய்ய முடியல. பட் என்றைக்கு தேவனுடைய வல்லமையை அபிஷேகத்தை பெற்றார்களோ சீஷர்கள், அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள தைரியமும் பலனும் வந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மூலம் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். பாருங்கள், பைபிளில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு பிறகு நிறைய அற்புதங்கள். 3ஆம் அதிகாரத்தில் எடுத்தாலுமே ஒரு பிறவி சப்பானிய சுகமாக்கின செய்தி வரும். 3ஆவது அதிகாரத்தில், 2ஆவது அதிகாரத்தில் அபிஷேகம் பெற்றார்கள். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு மட்டும் அப்படியே இருந்துடக்கூடாது. நான் அபிஷேகம் பெற்றுட்டேன்ட்டு உங்கள் மூல அற்புதங்கள் நடக்கணும்.
அதிசயங்கள் நடக்கணும். எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. தலைவலி ஜோகமாகிறதே பெரிய காரியமாக இருக்கு. பிறவியிலேயே சப்பானி, நடக்க முடியாது. 40 ஆண்டுகள் அவன் சப்பானியாக தான் இருக்கான். தேவாலயத்துக்கு முன்னால் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க பிச்சை எடுக்கிறதுக்கு. யோவானும் பேதுருவும் தேவாலயத்துக்கு போகிறாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. ஜெப வேளை, 9ஆம் மணி வேலையாகிய ஜெப வேளை. அவர்கள் ஜெபம் பண்ணுவதற்கு தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார்கள். ஜெபம் பண்ணுறதுக்கு போகும்பொழுது அந்த சப்பானி கேட்குறான், ஏதாவது பிச்சை கிடைக்கும், பணம் ஏதாவது பைசா கிடைக்குன்ட்டு அவங்ககிட்ட கேட்குறான். பேதுரு அவனை உற்று பார்த்து சொல்கிறான், எங்ககிட்ட என்ன இல்லை, உங்ககிட்ட இருக்கிறது கூட எங்ககிட்ட இல்லை, பணம் கிடையாது, பணம் கிடையாது. ஆனால் நீ எதிர்பார்க்கிற பொன்னும் வெள்ளியும் பணமும் எங்கிடத்தில் இல்லை. நீ எதிர்பார்க்காத ஒன்று எங்ககிட்ட இருக்குது. என்னது? இயேசுவின் வல்லமை, இயேசுவின் சுகமாக்குற வல்லமை, உயிர்த்தெழுந்த அவருடைய வல்லமை எங்களுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சப்பானியை கரம் பிடித்து இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு அப்படின்னு தூக்கி விட்டானான். தூக்கி விட்ட உடனே அவன் செயல்படாத இருந்த கால்கள் பலன் அடைஞ்சுதான், சரியாக செயல்பட நிற்க ஆரம்பிச்சுது. தடுமாற்றம் இல்லை, 2 காலும் நார்மல் ஆயிட்டு அவன் எழுந்து நின்று குதிச்சு குதிச்சு நின்று எழுந்து. அப்படி என்ன சந்தோஷம் பாருங்களேன். ஆலயத்துக்குள்ளே போயிட்டான், அவன் ஆலயத்துக்குள்ளே போயிட்டான் அவங்களோடு கூட. அதை பார்த்த அநேகர் கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் பக்கமாக அவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் நமக்குள்ளே அந்த ஆவியின் அனல் இல்லைன்னா நீ சிறையிருப்பில் இருக்கிறதுக்கு அடையாளம். நீ ஜெபம் பண்ணும்போது ஆவியில் நிறைந்து நல்ல அந்நிய பாஷைகளை உனக்கு கொடுத்துருக்கிறார்ல, கொடுத்த வார்த்தைகளை பேசாமல் நீ அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்ட அப்படின்டா நீ சிறைக்குள்ளே வந்துட்டேன்னு அர்த்தம். ஜெபிக்கிற பிள்ளை நீ ஜெபம் பண்ணாமல் இருந்தினா நீ சிறை இருப்புக்குள்ளே வந்துட்ட, பிசாசு உன்னை சிறைபிடித்து வைத்திருக்கிறான்னு அர்த்தம். ஆராதனைக்கு வர வேண்டிய பிள்ளைகள் ஆராதனைக்கு வரலன்னா பிசாசு சிறைபிடித்து வைத்திருக்கிறான். ஊழியத்துக்கு போகிற வேண்டிய பிள்ளைகள் ஊழியத்துக்கு போய் அநேகருக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல வேண்டிய பிள்ளைகள் சொல்லலைன்னா உன்னை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். உன் மூலம் அற்புதங்கள் நடக்கலைன்னா உன்னை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான்னு அர்த்தம். சிறையிருப்புக்குள்ளே இருந்தால் என்ன, எப்படி இருக்க முடியும்னா சுயாதீனமாக இருக்க முடியாது. நீ ஃப்ரீயாக இருக்க முடியாது, ஃப்ரீயாக எதையும் திங்க் பண்ண முடியாது, செயல்பட முடியாது. பிசாசுனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே தான். அவன் என்ன விரும்புகிறானோ அதை தான் உன் மூலம் நடக்கும். தேவன் விரும்புகிற காரியம் உங்கள் மூலம் என் மூலம் நடக்காது. ஆகவே இந்த வருஷத்தை நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டவருக்காக என்ன சாதிச்சிருக்கிறோன்னு கொஞ்சம் திரும்பி பார்ப்போமா? ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்கள் நடந்திருக்கும், அவ்வளோதான். ஆகவே இந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்காக எழும்பி அற்புதங்களை செய்ய வேண்டிய, தேவாலயத்தில் ஜெபிக்க வேண்டிய, உங்கள் மூலம் அற்புதங்களை செய்ய கர்த்தர் கிருபைகளை, அதிகாரத்தை, வல்லமையை கொடுத்திருக்கும் பொழுது நீங்கள் அதை கேர்லெஸ்ஸாக விட்டு வச்சிருக்கிறது சிறைக்குள்ளே இருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கி ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார். அப்போஸ்தலர்கள் மூலம் அந்த அற்புதங்கள் நடந்தது பாருங்கள். இதை பார்த்த சதுசேயர், அதாவது பிரதானமாக 3 குரூப் இருக்குது. யூதர்களில் 3 விதமான குரூப் இருக்குது. ஒன்று பரிசேயர், சதுசேயர், இன்னொன்று எசனேயர் ஒரு குரூப்பு. இவங்க 3 பேர். அதோடு கூட ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், இதெல்லாம் இவங்க எல்லாமே யூதர்கள் தான். ஆனால் இந்த 3 இந்த குரூப்புகளுக்குள்ள பரிசேயன், சதுசேயன், வேதப்பாரகர், ஆசாரியர்கள், இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, கிறிஸ்துவை மட்டும் பிரசங்கிக்க கூடாது.
எங்கே பார் இவங்க இந்த குரூப் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே இந்த குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப் 2 குரூப் இருந்துக்கிட்டே இருக்கும். குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப், பழி சொல்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இயேசுக்கிட்ட வந்து நிறைய கேள்வியெல்லாம் கேட்பாங்க. என்னென்னா, இப்படிப்பட்ட ஆட்கள் மூலமாக தான் சீஷர்கள் சரியாக செயல்பட முடியாதபடி கொண்டு போய் சிறைக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அபிஷேகம் பெற்றவங்க தான், தேவனுக்காக எழும்பணுன்ற வாஞ்சி உள்ளவர்கள் தான் அவர்கள். அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சதுசேயர்கள். இந்த சதுசேயர் யார், எப்படிப்பட்ட கேரக்டர்னா, அவங்க வந்து அரசியலில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர்கள். அரசியல், தொழில், வருமானம், லஞ்சம் வாங்குறது அதெல்லாம் தப்பு கிடையாது. இப்படி ஒரு குரூப், அது குடிக்கலாம், வெறிக்கலாம், லஞ்சம் வாங்கலாம், என்னமும் பண்ணிக்கிறலாம், அது பாவம் இல்லை. ஆனால் எங்கேயும் போயிடுவாங்க, ஆராதனைக்கும் போவாங்க. ஆனால் இதெல்லாம் செய்கிறது தவறு இல்லை அப்படின்னு துணிகரமான பாவத்தை செய்யக்கூடிய ஆட்கள் தான் யார், சதுசேயர்கள். அரசியலில் ஈடுபாடு ரொம்ப, ஏன்னா வருமானத்துக்காக அதில் போய் நுழையிற ஆட்கள். பரிசேயர்கள் யாருன்னா பக்தி உள்ளவர்கள் தான், ஆனால் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் பரிசேயர்கள். அவங்க பெருமையை கொஞ்சம் எதிர்பார்க்கிற ஆட்கள். பரிசேயர்கள் கொஞ்சம் பெருமையை எதிர்பார்ப்பாங்க, செய்கிறதெல்லாம் கொஞ்சம் பெருமையாக இருக்கணும், மற்றவங்களுக்கு மத்தியில் கொஞ்சம் பெருமையாக பந்தாவாக இருக்கணும். இப்படிப்பட்ட மைண்ட் செட்டப் உள்ள ஆட்கள் தான் பரிசேயர்கள். வேத பாரகர்கள் யாருன்னா வேதத்தை குறித்து நல்லா அறிந்த ஆட்கள். யாராவது ஒரு காரியம் செய்துட்டு அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க, மடக்கி கேள்வி கேட்பாங்க, சிக்க வைக்கணும். அவங்க வந்து பழைய பிரமாணத்தை ரொம்ப விரும்புவாங்க, அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த சதுசேயரும் ஆசாரியர்கள் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிடிச்சி கொண்டு போய் சிறையில் அடைச்சி வச்சுருக்கிறாங்க. இப்போ அவங்களால என்ன பண்ண முடியல, சீஷர்களால் கிறிஸ்துவை பற்றி சொல்ல முடியல, அற்புதம் செய்ய முடியல, விடுதலையாக செயல்பட முடியல. சிறைக்குள்ளே போயிட்டா அந்த சிறையினுடைய அதிகாரம் என்னவோ, அந்த சிறைத்துறையினுடைய செயல் எதுவோ அதுதான் செய்ய முடியும். சொந்தமாக எதையும் செய்ய முடியாது. நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் எதையும் செய்ய முடியாது. அதே போல் தான் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் விரும்புகிறது ஒன்று, விரும்பாத காரியம் ஒன்று நடக்குது. நீங்கள் செய்யணும்னு ஒன்று நினைக்கிறீங்க, நினைக்காத ஒரு எதிர்மாறான காரியம் ஒன்று நடக்குது. என்னென்னா, சீஷர்களை போல சிறைக்குள்ளே கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. பிசாசு சிலரை அடிமைப்படுத்தி கட்டி சிறைக்குள்ளே வச்சது போல சிலரை வச்சிருக்கிறான். விடுதலையாக ஜெபம் பண்ணவே முடியல. ஜெபம் பண்ணுற பிள்ளைகளால் இப்போது ஜெபம் பண்ண முடியல. சிலருக்கு எப்போதுமே ஜெபம் பண்ண முடியாது, அது வேற. ஆனால் ஜெபம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிற பிள்ளைகள் ஜெபத்தில் குறைந்து போயிருக்கிறீங்க, சிறை இருப்புக்குள்ளே வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். பரிசுத்தமாக இருக்கிற பிள்ளைகள் பரிசுத்தத்தில் குறையிறீங்கண்டா சிறை இருப்புக்குள்ளே வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ சரி, சிறை இருப்புக்குள்ளே வந்தாச்சு. இப்போ ஒரு காரியம் நடக்குது. அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறையிலே வைத்தார்கள், அடைத்தார்கள். இதை பார்த்தார் ஆண்டவர். வேற எந்த குற்றமும் செய்யலை, இவங்க வேற எந்த குற்றமும் செய்யலை. கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கக்கூடாது, அதுதான் அவங்களுடைய பிரதானமான நோக்கம். அடுத்தது பாருங்கள், 19:20 கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று வெளியே கொண்டு வந்து விடுதலை பண்ணி கொடுத்தார். சிறை இருப்பிலிருந்து விடுதலை கொண்டு வந்தார் கர்த்தர். அல்லேலூயா. இப்போ எத்தனை பேரை இப்போ கொண்டு வர போகிறாருன்னு விசுவாசிக்கிறீங்க?
சிறையிருப்பில் தான் இருக்கிறீங்களான்னு நான் கேட்க மாட்டேன். இருக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியும், அதனால் கேட்க மாட்டேன். வெளியில் கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் பார்க்குறார். என் பிள்ளை நல்லா ஓடிச்சே, ஜெபம் பண்ணிச்சே, இப்போ ஜெபம் பண்ண முடியலையே. நல்ல ஊழியத்துக்கு ஓடின பிள்ளையாச்சே, ஓடலையே. இன்னும் என் பாதத்தில் அதிகமாக உட்காந்து ஜெபம் பண்ண பிள்ளைல இப்போ உட்காரலையே. வேதத்தை வாசிக்கிற தியானிக்கிற வேதத்துக்கு நேரத்தை கொடுக்குற பிள்ளை, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பிள்ளையாச்சே, இப்போ ஏன் ரொம்ப டிலே ஆகுது, ஏன் பைபிளை வாசிக்க முடியல? கர்த்தர் பார்க்குறார். இப்போ என்ன செய்ய போகிறாருன்னா, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிறையில் இருக்கிற கதவுகளால் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த கதவுகளை திறந்து உள்ளே போய் சிறையில் அடைக்கப்பட்ட சீஷர்களை, அப்போஸ்தலர்களை வெளியே கொண்டு வந்து விட்டு நீங்கள் போய் செயல்படுங்கன்னு சொல்லி அனுப்பினார். அல்லேலூயா. எத்தனை பேரை இப்போ செயல்படணும்னு விரும்புகிறீங்க? அவ்வளோதான். அல்லேலூயானாக்கா அவ்வளோதான் விடுதலையா? அப்போ விடுதலையே இருக்கிறீங்களா, இல்லை சிறையில் தான் இருக்கிறீங்களா? எனக்கே சந்தேகம் வர மாதிரி இருக்கும் உங்கள் அல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்கள் எழும்பி செயல்படுவதற்கு கர்த்தர் இன்னைக்கு உங்கள் சிறை இருப்பை என்ன செய்ய போகிறார்? மாற்றப்போகிறார். நீ மறுபடி நல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிக்க போகிற, மறுபடி நல்ல கர்த்தருக்காக பயன்படுகிற பாத்திரமாக மாறப்போகிற. உன் மூலம் நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உன் மூலம் அற்புதங்களை, இது நான் சொல்கிறது சும்மா வார்த்தைக்கு மட்டும் இல்லை, உண்மையிலேயே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். அநேக பிள்ளைகளுடைய சிறையை கர்த்தர் மாற்றி விடுதலை தந்து கர்த்தருக்காக உன்னை பயன்படுத்த ஆண்டவர் உனக்கு இன்றைக்கி ஒரு விடுதலை தர்றதுக்கு தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உனக்கு ஒரு விடுதலை. ஆவியில் சரியாக ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கு. ஆவியில் விடுதலை இல்லை, எதுக்கும் ஒத்து வர முடியல. இன்றைக்கி ஒரு விடுதலை கர்த்தர் தருவார் உனக்கு. அநேகர் கட்டப்பட்ட நிலையில் தான் இருக்கிறீங்கன்ற, கட்டப்பட்ட நிலையில் தான் இருக்கிறீங்க. இது கர்த்தரே விடுதலை தரப்போகிறார். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். இப்போ நீங்கள் விடுதலை ஆற்றி வெளியே வந்த பிறகு நீங்கள் போய் என்ன செய்யலாம்? கர்த்தரை குறித்து அறிவிக்கலாம். அநேக மக்கள், சாபத்துக்குள்ளே கிடக்கிற மக்கள், பாவத்தில் கிடக்கிற மக்கள், சில அடிமத்தன ஆவியினால் கட்டப்பட்டிருக்கிற மக்களை நீங்கள் போய் கிறிஸ்துவின் வார்த்தையை அறிவித்து அவர்களை விடுவிக்க போகிறீங்க. கர்த்தர் அநேகரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. பயன்படுத்த போகிறார் ஆண்டவர். ஆகவே கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு நீங்கள் போதிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். ஜனங்களுக்கு சொல்லணும். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? இயேசு பிறந்தார். இன்னமும் சில ஆட்கள் போடுறாங்க. நான் போன ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், கிறிஸ்மஸ்ஸு இயேசு 25 பிறக்கலை, அதை பிறக்கலை, இதை பிறக்கலை, ஸ்டாரு கட்டக்கூடாது, தாத்தா வரக்கூடாது, அதெல்லாம் அந்தி கிறிஸ்துக்கு அடையாளம், இந்த ட்ரீ வச்சா அந்தி கிறிஸ்துக்கு அடையாளம். எந்த கிறிஸ்துக்கு அடையாளமா? எப்படி ஆகிலும் கிறிஸ்துவை நான் அறிவிக்கணும், அவ்வளோதான். கேரளா போனோம், எத்தனையோ புது குடும்பங்களில் வர சொல்லி, இந்து குடும்பங்களில் வர சொல்லி ஜெபம் பண்ணாங்க, வரவேற்றாங்க. கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு அந்த வீட்டில் ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் வேணான்னு பிசாசு என்ன பண்ணுறான்? சிலரை கட்டி வச்சிருக்கிறான், சிறைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவங்க பிசாசுக்கு ஊழியம் செய்கிறாங்களேன்னு தெரியாது. கிறிஸ்துவை எப்படி ஆகிலும், பவுல் சொல்கிறது போல, எப்படி ஆகிலும் நான் கிறிஸ்துவை என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். அதுதான் என்னுடைய கடமை. கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும் ஜனங்களுக்கு. கோமாளிக்கு கோமாளி மாதிரி, ஏமாளிக்கு ஏமாளி மாதிரி, அது சொல்கிறார். யூதனுக்கு யூதனை மாதிரி, கிரேக்கனுக்கு கிரேக்கனை மாதிரி, என்னது மாதிரி, எல்லாருக்கும் எல்லாமாய் அவங்கள போல செயல்பட்டு கிறிஸ்துவை அறிவிக்கணும் எப்படி ஆகிலும். அதுதான் அவனுடைய நோக்கம். ஆகவே இதனால் இந்த ட்ரீ பிள்ளைங்க சந்தோஷமாக கொண்டாந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு
இதில் யாரெல்லாம் இதில் வேலை செய்தீங்களோ எல்லாரும் நரகத்துக்குத்தான் அப்படின்னு சொல்லுவாரான்னு கேட்குறேன். சொல்லுவாரா? இது ஒரு பெரிய நரக தண்டனைக்கு போகக்கூடிய பாவ குற்றம் இல்லை. இல்லை, அவன் பண்ணுற அக்கிரமம் நிறைய கிடக்குது. அதை விட்டுக்கிட்டு இந்த ட்ரீ ஆண்டா வச்ச, ஸ்டாரை ஆண்டா போட்ட, இப்படிலாம் கேட்டுட்டு இருக்க மாட்டார். எப்படியோ கிறிஸ்து மையம் பண்ணணும். ட்ரீயை பார்த்து எத்தனை பேர் சந்தோஷப்பட்டீங்க? பாருங்கள், இந்த ட்ரீயை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கீங்க. இதில் எத்தனை பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் நைட்டெலாம் வந்து கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்மஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அது இன்னைக்கு நாளைக்கு உள்ளே பண்ணிடுவாங்க. ஏன்னா இயேசு ஒரு பிறந்தது உண்மை. சரித்திரபூர்வமாக அவர் எப்போ பிறந்தார்? கிறிஸ்மஸ் 25 பிறக்கலை, டிசம்பர் 25 அவர் பிறக்கலை. ஒரு ரோம ராஜா, ரோமை ஆண்டுகிட்டு இருக்கிற ரோமபுரிய ஒரு ராஜா, அவருடைய நாட்களில் தான் சாது சாமியார்கள் மாதிரி இந்த வேதத்தை குறித்து தியானிக்க, அதை ஜனங்களுக்கு போதிக்க கூடிய ஒரு குரூப்பு. அவங்க சாமியார் மாதிரி இருப்பாங்க, சன்னியாசி அந்த மாதிரி. அந்த ராஜா இந்த வேதத்தை தியானித்து அந்த சரித்திரபூர்வமாய் கிறிஸ்து எப்போ பிறந்திருக்கிறார் அந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சாமியார்கிட்ட தான், சாமியார்னா வேறு சாமியார் இல்லை, இந்த வேதத்துக்குரிய சாமியார், அவங்கள சாது அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட கொடுத்து அந்த பொறுப்பை கொடுத்தார் அந்த ராஜா. கொடுத்து ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சது. அந்த பேக்ரவுண்டு ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அவங்க கொண்டு வந்த காரியம் என்னண்டா, கிமு 6வது நூற்றாண்டு, கிமு 6வது வருஷம், கிமு 6 அதாவது கிபியிலேருந்து கிமுக்கு முன்னால் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் இயேசு பிறந்திருக்கிறார். அப்படின்னா இப்போ ஹிஸ்ட்ரி என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. இப்போ 6 வருஷம் பின்னாடி போகுதுண்டா, இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? 6 வருஷம் பின்னாடி போயிட்டா 2030 இருக்கிறோம். இப்போ சரித்திரமே மாறும். ஆகவே இதை பேஸ் பண்ணி அப்போ உலகம் முழுவதும் ஒரு டேட்டை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலமாக ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்த தேதி தான் எது? டிசம்பர் 25. உலகம் முழுவதும் அந்த இயற்கையினுடைய சூழ்நிலைகள் எல்லாமே அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாளை தான் இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் வேதத்தை தியானிக்க, அதனுடைய பேக்ரவுண்டை ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆட்கள் தான், பரிசுத்தவான்களால் தான் இந்த காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டது. ஏதோ ஒன்று நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் சொல்லணும்னு அப்படின்னு எதிர்பார்த்து இல்லை. இது எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகவே தான் இந்த டிசம்பர் 25ன்னு சொல்லி அந்த நாளில் அந்த டேட்டை வச்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏறக்குறைய இயேசு பிறந்து 500 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த கிமு கிபின்றதே உருவானது. ஹிஸ்டாரிக்கலாக சொல்லப்போனால் கிமு கிபின்றது 500 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அதுக்கு ஒரு முடிவை கொண்டு உருவாக்குனாங்க. கிறிஸ்துவுக்கு முன்னால் அந்த ராஜாக்கள் ஆண்ட காலங்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பை அவங்க மையமாக வச்சு கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அப்போ கிமு கிபின்றது அதை டிவைட் பண்ணது ஏறக்குறைய ஒரு 500 வருஷத்துக்கு பிறகு தான். அப்போ கிறிஸ்து பிறந்ததுலேருந்து அதை கணக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் கொண்டு வந்தது எப்போன்னா ஒரு 500 வருஷத்துக்கு பிறகு. என்ன சொல்கிறேன்னா, இயேசு எப்போ பிறந்தாருன்றது முக்கியம் இல்லை, பிறந்தாரா இல்லையா, எப்போ பிறந்தார், எங்கே பிறந்தார், ஏன் பிறந்தார், அது அவசியம் இல்லை. இயேசு ஒருவர் பிறந்தார். உலக சரித்திரம் அது. அல்லேலூயா. உலக சரித்திரம். மூர்த்தி ஐயா கூட ஒன்று கேட்டிருந்தாங்க என்கிட்ட, திடீர்னு ஒரு கேள்வி போன வாரம். ஐயா ஒரு சந்தேகம் ஐயா, என்ன, இயேசு எங்கே பிறந்தார் அப்படின்னா, தொழுவத்தில் பிறந்தார் ஐயா. தொழுவத்தில் முன்னால் கொண்டாந்து வச்சுருந்தாங்க, தொழுவத்தில் பெத்லஹேமில் இல்லையா. அவர் ஒன்று காரியம் சொன்னார்,
ரோட்டில் தான் பிறந்தார். அது உண்மைதான், ரோட்டில் தான் பிறந்தார். அவர் வேறு எங்கேயும் மாட்டு தொழுவத்துக்குள்ளே வந்தெல்லாம் பிறக்கலை. அவர் பிரசவ காலம் இருந்தது, இடம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இடம் இல்லை. ஆகவே பாதையில் தான் இயேசு ஓரத்தில் பிறந்திருக்கிறார். அவருக்கு ஒதுங்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு இடத்த தொழுவத்து தந்தாங்க, அந்த ஓரத்தில் வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்மளெல்லாம் நீங்கள் எங்கே பிறந்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவோம்? ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லுவீங்க? என்ன ஊரில் பிறந்தீங்களா தானே சொல்லுவீங்க எல்லோரும். இல்லை, நான் ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன், நடு ரோட்டில் பிறந்தேன், நடு ரோட்டில் பிறந்தேன்னு சொல்ல முடியும்? ஏன் தங்கச்சி மக, பெங்களூரில் இருக்கிற தங்கச்சியோட மக மூத்தவ டெலிவரிக்காக பெங்களூர்லேருந்து வந்துட்டுருக்காங்க, ட்ரெயின்லேயே பிறந்துட்டா. ட்ரெயின்லேயே பிறந்து தான் வந்து அட்மிட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச பிரதர் ஒருத்தர், அவர் வந்து ஷிப்பில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இலங்கை போகும்போது ஷிப்லேயே பிறந்துட்டார், கப்பல்லையே பிறந்துட்டார். அப்புறம் நீங்கள் எங்கே பிறந்தீங்கன்னா, நான் கப்பலில் பிறந்தேன்னு சொல்கிறது, நான் ட்ரெயினில் பிறந்தேன், நடந்து போகும்போதே பிறந்தேன்னு. எந்த ஊரில் பிறந்தோம்? நம்ம எங்கே பிறந்தீங்க? நான் இந்த சோன்சா ஊரில் பிறந்தேன், அது அப்படி தான் சொல்லுவோம். இயேசுனுடைய பிறப்பு அவர் பாதையில் தான் பிறந்தார். ஏன்னா அடிமையின் ரூபம் எடுத்து பிறந்ததுனால அவருக்கு பிறக்கிறது கூட ஒரு சொந்த இடம்னு இல்லை, அவருக்குன்னு சொந்தம்னு இல்லை, தங்கிறதுக்குன்னு இல்லை, இடமே இல்லை. அதை சொன்னார் அவர் ஊழியம் செய்யும்போது. எதுக்கு குழி இருக்குது? மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னார். நரிகளுக்கு குழிகள் கூட இருக்குதுப்பா, எனக்கு தலை சாய்க்கிறது கூட இடம், சொந்த இடம் இல்லை அப்படின்றார். ஸோ அப்போ கிறிஸ்து அங்கே பிறந்திருந்தாலும் தொழுவத்தில் கொண்டு வந்து அவர் வச்சிருக்க. அதனால தான் எல்லாருமே எதை சொல்லுவாங்க டக்குண்டு, அவர் தொழுவத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டது கரெக்டு, கேட்டது கரெக்டு. அதான் கிளியர் பண்ணுறார். எங்கே பிறந்தாலும் அவர் பாதியில் பிறந்தாலும், இப்போ நம்ம சொல்கிறது எங்கே சொல்கிறோம்? தொழுவத்தில் பிறந்தோம். எந்த ஊரில்னும் போது பெத்லகேமில் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று ஊரை சொல்லுவோம், இல்லைன்னா அவர் வச்சிருந்த இடத்த சொல்லுவோம், இடத்த சொல்லுவோம், அவ்வளோதான். இப்போ ஹாஸ்பிட்டலில் பிறந்தவங்க எத்தனை பேர் இங்கே? நிறைய பேர், நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்திருக்கீங்கல்ல. சரி, சிலர்லாம் வந்து வீட்லேயே பிரசவம் பார்த்துருவாங்க. அப்போல்லாம் நாங்களே வீட்லேயே டெலிவரி ஆனவங்க. அங்கே ஊர்லேயே எல்லாமே வந்து பார்த்துருவாங்க, வீட்லேயே வந்து பார்த்துருவாங்க, பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி தான் எத்தனையோ லட்சக்கணக்கில் ஆகுது டெலிவரிக்கு. அன்னைக்கு ஒன்றுமே இல்லை, அது அம்மா மாதிரி இருப்பாங்க, வீட்லேயே வந்து பிரசவம் பார்த்துருவாங்க. பயப்படாத, ஒன்றும் ஆகாது. வருவாங்க, 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே குழந்தை வியா வியா வியாவேன்னு கத்திகிட்டு இருக்கோம், பார்த்துட்டு போயிடுவாங்க. பெரிய தொகையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, சின்ன ஒரு தொகையை கொடுப்பாங்க, அதுவே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவங்கெல்லாம் படிக்காத நர்ஸு, டாக்டர், நர்ஸுன்னு கூட சொல்லக்கூடாது, அவங்கள யார்? படிக்காத டாக்டர். இன்றைக்கும் அப்படி நிறைய வில்லேஜில் பிரசவம் பார்க்குற ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்போ கிறிஸ்து தொழுவத்தில் வச்சதுனால அவர் எங்கே பிறந்தார்னு சொல்கிறோம்? சுருக்கமாக சொல்லும்போது தொழுவத்தில். எந்த ஊரில் பிறந்தார்னா பெத்லகேமில் பிறந்தார், அவ்வளோதான். சரிங்களா? அப்போது இயேசு என்கிற ஒருவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்தாருன்ற செய்தியை நம்ம போய் எல்லாருக்கும் என்ன செய்யணும்? சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும். இப்போ நமக்கெல்லாம் சொல்லி தான் நம்ம வந்திருக்கோம். ஆகவே சொல்ல முடியாத அந்த சிறையிருப்பிலிருந்து தான் இன்றைக்கி ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? உங்களை விடுதலை தரப்போகிறார். அல்லேலூயா. 2வது ஒரு வசனம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 12:5 10 வசனங்கள். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில், சிறைச்சாலையில் அவன் காக்கப்பட்டு அடைக்கப்பட்டு காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்துடனே ஜெபம் பண்ணினார்கள். சபை மக்கள் பேதுருவுக்காக ஊக்கமாய் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான்.
உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். சரி, ரொம்ப தாமதமாக போன போல் தெரியுது. தடுமாற்றத்தோடு போகிறானே தூதன். ஸ்தோத்திரம். சரி, இந்த வேத பகுதியில் ஏரோது ராஜா ரோம ஆண்டிகிட்டு இருக்க, இந்த இஸ்ரேலை ஆண்டிகிட்டு இருக்கிற ராஜா ஏரோது, அவன் என்ன பண்ணுறான், சீசரெல்லாம் பிடிச்சி உபத்திரவப்படுத்தி அழிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டான். யோவானுடைய சகோதரன் யாக்கோபு அவனை பிடிச்சி க்ளோஸ் பண்ணிட்டான். ரெண்டாவது, பேதுருவையும் பிடித்து அவனையும் கொண்டுறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பேதுருவையும் பிடிச்சி கொண்டு வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க. பேதுரு இப்போ எங்கே இருக்கார்? சிறையில் சங்கிலியெல்லாம் கட்டி பலத்த பாதுகாப்போடு கூட வச்சுருக்கிறாங்க. இதில் எத்தனை பேர் தூதர்கள்? தூதருடைய வேலை என்னன்னு சொன்னேன். ஹலோ, பேதுருவை வந்து என்ன பண்ணான்? பக்கத்தில் அப்பப்போ பார்க்கணும். நீ உன்னை தூதனாக வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறேன். கண்ணை மூடி தியானம் பண்ணால் கூட கண்ணை திறந்து பார்க்க சொல். ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடி பண்ணால் பரவாயில்ல. பிரசங்க கேட்குற நேரத்தில் தியானம் பண்ணுற மாதிரி கண்ணை மூடிட்டு இருக்கக்கூடாது. கண்ணை திறந்து நல்லா பார்க்கணும். சரியா? உங்களை யாராக வச்சுருக்காரு? எத்தனை பேர் தூதர்களாக இருக்கிறீங்க? ஆமாம், தூதனுடைய வேலையை கரெக்டாக செய்யணும். டக்கு டக்குன்னு பக்கத்தில் பார்க்கணும். ஒரு மாதிரி கண் இழுத்துட்டு போகுதுண்டா, பேதுருவே எழுந்துரு, உள்ளே போயிடணும். அவங்க வந்து உள்ளே போயிட்டாங்க, சிறைக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ சிறைக்குள்ளே இருக்கிறாங்க. எப்பொழுதோ ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வந்தால் பரவாயில்ல, எப்பொழுதோ பிரசங்கம் பண்ணும்போது தூக்கம் வந்தால் பரவாயில்ல. ஐத்தீகு மாறி பிரசங்கம் பண்ணும்போது மேலேருந்து கேட்டு கீழே விழுந்துட்டான் தூங்கி. பேதுரு பவுல் போய் அவனை எழுப்பி உயிரோடு கொண்டு வந்து எழுப்பி விட்டார். பிரசங்கம் பண்ணும்போது தூங்குனா மறுகையா, மேலேருந்து விழுந்துட்டான், கீழே விழுந்துட்டான். சிலருக்கு எப்போ ஒரு நேரம் டயர்டில் இருக்குதுன்னா பரவாயில்ல, எப்போவுமே பிரசங்கம் ஆரம்பித்த உடனே ஜெபம் ஆரம்பித்த உடனே கண்ணை இழுத்துக்கிட்டே போகுதுன்னா சிறையிருப்புக்குள்ளே உன்னை தாளாட்டுறான்னு அர்த்தம். புரியுதா? நல்லா கொட்டை கொட்டையாக பார்க்கணும். நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே தூங்கிட்டேன்னா என்ன எப்படி இருக்கு? நானும் மனுஷன் தானே. பிரசங்கம் பண்ணிக்கிட்டே அப்படி ஆடிக்கிட்டே பிரசங்கம் பண்ணால் எப்படி இருக்கும்? என்ன பாஸ்ட் ஒரு மாதிரி ஆடுறாரு, என்ன இது தூங்கு மூஞ்சி பாஸ்டாக இருக்காருன்னு சொல்லிடுவீங்க. ஒரு பட்ட பேரே வச்சிருவீங்க. அப்போ எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்ப்பா? பட்ட பேர். ஸோ பேதுரு இப்போ சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. ரொம்ப பலத்த பாதுகாப்பு. ஏன் அவ்வளோ பாதுகாப்பு சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன் அவ்வளோ பாதுகாப்பு அவனுக்கு? அதுவும் 4 ஸ்டெப்பு தாண்டி உள்ள ஒன்று 5 லெவலில் அவனுக்கு பாதுகாப்பு. அது இல்லாமல் வெளியில் வரும்பொழுது பயங்கரமான இரும்பு கேட்டு தானே திறக்காது. அவ்வளோ பலத்தோட பலத்த பாதுகாப்போடு உள்ளே வைக்கிறதுக்கு காரணம் என்ன? யாருக்கு தெரியும்? சொல்லுங்களேன். சொல்லியா? என்னம்மா? சே, வெளியில் வர பாரியா, அவனுக்கு புரிஞ்சது சொல்கிறான். கையை தட்டுங்களேன். ஒரு குட்டி பிள்ளை சொல்கிறான் பாரு, வெளியிலேயே வரக்கூடாது. குட். ஏன் அவ்வளோ பாதுகாப்பு அப்படின்னா, ஏற்கனவே இவனை எங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறார்? தூதன்
சிறையில், அது வந்து சாதாரண சிறை. வெளியே தூதன் வந்து வெளியே கொண்டு வந்துட்டார் இல்லையா, அதனால் இவங்களுக்கு அதெல்லாம் கேள்விப்பட்டு பயம் வந்துட்டு, இவனை சாதாரண சிறையில் வைக்கக்கூடாது, வச்சுட்டா தூதன் வந்து என்ன பண்ணிடுவார், விடுதலை தந்துடுவார், வெளியே கொண்டு போயிடுவார். ஆகவே தூதர்கள் என்ன பண்ணணும், இப்போ தூதர்கள் நீங்கள் தான். யார் பின்னால் பக்கத்தில் பாருங்கள் யார் என்னாண்டு தட்டுங்க. பேதுரு இப்போ சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான் பலத்த பாதுகாப்போடு. ஏன்னா ஏற்கனவே ஒரு சிறையில் அடைத்து தூதன் வந்து வெளியே கொண்டு வந்துட்டான். இத்தனை காவலையும் தாண்டி தூதனால கொண்டு வர முடியுமா? முடியுமா? முடியும், முடியும். அவர் இல்லை வல்லமை உள்ளவர், அவர் இல்லை பராக்கிரமசாலி. அவர் யாரு? ஆல்மைட்டி காட். அவர் சர்வத்தையும் ஆளக்கூடியவர், சர்வ வல்லமையும் அதிகாரத்தையும் உடையவர். அவர் போய் நின்னா கதவு தானே திறக்குது பாருங்க, இரும்பு கதவு. பேதுருவை முன்னால் விட்டு போயிருந்தால் கதவே திறந்து இருக்காது. நீ ஏன் பின்னாடி வாயா? எப்போல்லாம் நம்ம ஆண்டவர் பின்னால் போகிறோமோ நமக்காக கதவு திறந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவரை பின்னாடி விட்டு நீ முன்னால் போனால் கதவு திறந்த கதவும் டப்பு டப்புன்னு சாத்திரும். கர்த்தரை முன்னால் விடு, கதவு தானாக திறக்கும், வழி திறக்கும். இப்போ பேதுரு தூங்கிட்டு இருக்கான், பலத்த பாதுகாப்போடு கூட இருக்கு. ஒன்று பண்ணுறாங்க சபை மக்கள் எல்லாரும் அவனுக்காக தூக்கமாக இல்லை ஊக்கமாக ஜெபம் பண்ணுறாங்க. பாருங்கள், சபை மக்களுடைய ஜெபத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. சபையில் வந்து தேவனுடைய பிள்ளைகள் கூடி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு எவ்வளவு பவர் இருக்குது தெரியுமா? ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்குது சபையில். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஜெபம் இருக்குது. எத்தனை பேர் ஊக்கமாக வந்து ஜெபம் பண்ண போகிறீங்கன்னு அன்னைக்கு தெரியும். சாக்கு போக்கே சொல்லக்கூடாது, சரியா? எந்த காரணமும் சொல்லக்கூடாது. வருஷத்தில் நீ ஆண்டவருக்காக கொடுக்குற 2 நாள்னா இந்த நாள் தான், வேறு எதுக்கு நீங்கள் லீவ் போடுறது இல்லை ஜாஸ்தி, சரிங்களா? அப்போது சபை மக்கள் அவனுக்காக பாரத்தோடு ரொம்ப கண்ணீரோட ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரே மனதோட ஜெபம் பண்ணுறாங்க, ஒரு மனதோட ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன ஜெபம் பண்ணுறாங்க? ஆண்டவரே, முன்னாடி பேதுரு சிறையிலேருந்து கொண்டு வந்தீங்களே, இப்போ அதை விட பலத்த பாதுகாப்போடு கூட இருக்கான், எப்படி ஆகிலும் எங்கள் பேதுரு விடுவித்து விடுதலையாக்கி கொண்டு வந்துருங்கன்னு பாரத்தோடு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உம்முடைய அன்பை சொல்லணும், உம்முடைய வல்லமை பேதுரு மூலமாக வெளிப்படணும், ஆண்டவரே வெளியே கொண்டு வாங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்குள்ள ஒரு மனமாய் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ராத்திரியில் இந்த ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஜெபம் தேவ சமூகத்துக்கு உடனே போயிருக்கு. ஏன்னா ஒரு மனப்பட்டு எங்கே ஜெபம் பண்ணுறாங்களோ அங்கே அற்புதம் நடக்கும், கர்த்தருடைய விடுதலை கிடைக்கும். தேவ சமூகத்துக்கு அந்த ஜெபம் போயிட்டுருது. போன உடனே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பிட்டார். எங்கன்னா ஜெபம் பண்ணுற இடத்துக்கு இல்லை, எதுக்காக யாருக்காக ஜெபம் பண்ணுறாங்களோ அந்த பேதுருவை சந்திப்பதற்காக அந்த அறைக்குள்ளே, பூட்டி இருக்கிற அறைக்குள்ளே, காவல் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிற அந்த அறைக்குள்ளே தேவதூதன் போய் நின்னானா, அந்த இடத்த அந்த வசனத்தில் இருக்குது, 7வது வசனத்தில். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். நீ எங்கே கட்டப்பட்டு கிடக்கிறையோ, எங்கே சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறையோ, செயல்பட முடியாமல் இருக்கிறையோ, கர்த்தர் அங்கே வந்து நிற்பார் உனக்காக. கர்த்தர் வந்து நிற்பார். அங்கே மனுஷன் வர முடியாது, எந்த சொந்த பந்தங்களும் வந்து உனக்கு விடுதலை தர முடியாது. ஏன்னா நீ கர்த்தருக்காக எழுமணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், கர்த்தருக்காக நான் பிரியமாய் வாழணும்னு சொல்லி அவரை தான் நம்பி இருக்கிறீங்க இல்லையா? எத்தனை சிறையில் கொண்டு போய் அடைச்சாலும் கர்த்தர் அங்கே நடுவில் வந்து நிற்பார். உனக்கு விடுதலை தர்றதுக்கு தேவன் வந்து நிற்பார். அங்கே வந்து நின்று அறையிலே அவர் வந்து நின்ற உடனே அறையில் வெளிச்சம் வந்து தான். வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து போனது போல இருக்கும். துக்கமும் கவலையும் வேதனையும் புலம்பலும் கண்ணீரும் நிறைஞ்சது போல வாழ்க்கை இருக்கும். எதுவுமே செயல்பட முடியாதபடி. கர்த்தர் அங்கே வந்தால் வெளிச்சம் வருங்க, வெளிச்சம் வரும், இருள் விலகும். உன்னை அடிமைப்படுத்தி இருளுக்குள்ளே வச்சிருக்கிற அந்த இருள் என்ன செய்யும்?
எல்லாம் விலகும். இருள் பாவத்துக்கு அடையாளமாக சொல்லலாம். வெளிச்சம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, பரிசுத்தமாய் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக சொல்லலாம். அப்போது உன் வாழ்க்கையில் எது உன்னை அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி வச்சிருக்குது? எந்த பாவம், எந்த அநியாயம், எந்த அக்கிரமம் உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்குது, சிறை பிடித்து வைத்திருக்கிறது? செயல்பட முடியாமல், ஜெபம் பண்ண முடியாமல், கர்த்தருக்கு பிரியமாக வாழ முடியாமல் எது உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்குதோ, கர்த்தர் அங்கே வந்து நின்ன உடனே உன் அறைக்குள்ளே உனக்குள்ள வெளிச்சம் வரும். கர்த்தர் உன்னை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருவார். இருள் விலகும், இருள் விலகும். அடுத்தது அது சொல்லப்பட்டிருக்குது, அவன் பேதுருவை விழாவிலே தட்டினான். பீட்டர் பீட்டர் கூப்பிடுறார் ஆண்டவர். பேதுருவே, தட்டு தட்டு தூங்கிட்டு. யாருங்க தூங்குறது? பேதுரு ஏன் தூங்கி இருப்பான் தெரியுமா? ஏன் தூங்கியிருப்பான் தெரியுமா? ஏற்கனவே என்னை தேவன் வந்து என்னை விடுவித்தவர், இப்பொழுதும் என்னை விடுவிக்க அவர் இருக்கிறார். அவர் என்னோடு கூட இல்லாமல் இல்லை, இருக்கிறார். ஏற்கனவே சிறையிலேருந்து கொண்டு வந்த அதே தேவன் தான் இப்போ எங்கே இருந்தாலும் என்னோடு கூட இருப்பார், எனக்கு விடுதலை தருவார். நான் கவலைப்பட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்லை. அதனால தான் பேதுருக்குள்ளே நல்ல நித்திரை தூங்கிட்டான். நல்ல கனமான நித்திரை, நல்லா தூங்கிட்டான். தூதன் வந்தது தெரியாது, அங்கே வெளிச்சம் போடுறது தெரியாது, அது வரைக்கும் டீப்பாக தூங்கிட்டு இருக்கான். நீ கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக இருந்தால், நீ கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்கிற பிள்ளையாக இருந்தால், பரிசுத்தமான பிள்ளையாக இருந்தால், தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளையாக இருந்தால், நீ எந்த இருளில் கட்டப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உனக்காகவே அங்கே வந்து நின்று உனக்கு விடுதலை தர வந்து நிற்பாராங்க, உனக்கு விடுதலை தருவார். ஒருவேளை டெம்பரவரியாக உன்னால் செயல்பட முடியாமல் இருக்கலாம், கர்த்தர் உனக்கு விடுதலை தர்றதுக்கு அங்கே வந்து நிற்பார். இப்போ உன்னை தட்டுறார், பேதுருவை தட்டுறார். எத்தனையோ நேரம் உன்னை தட்டிட்டார். அம்மா எழுந்துரு, ஜெபத்துக்கு வா, ஐயா ஜெபத்துக்கு வாங்க, வாலிப தம்பிகளே தங்கச்சிமார்களே ஜெபத்துக்கு வாங்க, ஜெபத்துக்கு வாங்கன்னு தட்டி தட்டி எழுப்பி பார்த்தார் தூதன். என்ன ஆண்டவர் தூதனாக தான் வச்சுருக்கார், தூதனாக தான் வச்சுருக்கார். இந்த சபைக்கு யார் தூதன்? என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? ஆமாம், அதை சொல்கிறதுக்கு ஏன் அவ்வளோ யோசனை? நீங்கள் சொன்னாலும் சொல்லாமல் போனாலும் இந்த சபைக்கு தூதனை யாரை வச்சுருக்கார்? என்ன தான் வச்சுருக்கார், வேற ஒருவரும் கிடையாது. இந்த தூதன் தான் தட்டி எழுப்புறார். 7 சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அப்படின்றார்ல, அந்த சபையினுடைய தூதன்றது சபையினுடைய ஊழியக்காரனை குறிக்கிற வார்த்தை. ஊழியக்காரனை குறித்து சொல்கிறார். அப்படின்னா கர்த்தர் என்னை இந்த சபையினுடைய தூதனாக வச்சிருக்கிறார். கர்த்தர் என்னை எங்கே தெரியுமா வச்சிருக்கிறார்? ரெண்டாவது, முதல்ல வெளிப்படுத்தின விஷயத்திலே இருக்குது, அவருடைய கரத்தில் என்னை வச்சிருக்கிறாராம், அவருடைய கையில் வச்சிருக்கிறார். நட்சத்திரங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது, என்னை நட்சத்திரமாக வச்சிருக்கிறார், தூதனாக வச்சிருக்கிறார். இந்த தூதன் தான் சொல்கிறார், சிஸ்டர் ஜெபம் பண்ண வாங்க, ஜெபம் இருக்குது வாங்க, பிரதர் ஜெபம் இருக்குது வாங்க, குடும்பம் வாங்க. இந்த தூதன் கத்தி கத்தி பார்க்குறார், கத்தி கத்தி பார்க்குறார். நீ பாவம் செய்யாத, குடிக்காத, விபச்சாரம் பண்ணாத, கொள்ள அடிக்காத, அநியாயம் பண்ணாத, கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழாத. இந்த தூதன் சொல்லி கத்திக்கிட்டே இருக்கிறார், தட்டி தட்டி எழுப்புறார். அப்பப்போ சிலர் அப்போ தான் கண்ணு மயக்கத்தில் அப்படியே தெரியும், இந்த வர ஆண்டவர் 2 நிமிஷம். சிலர் எழுப்பும்போது பிள்ளைங்க கை காட்டல அப்படின்னா 5 நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எந்திரிச்சிருவேன். 2 நிமிஷம் நான் எந்திரிச்சிருவேன். நம்ம என்ன பண்ணுறோம், 2 நிமிஷமாக காட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் கண்ணு விழிச்சப்பாடு இல்லை. சிலர் விழிச்சுக்கிறீங்க, சிலர் இன்னும் விழிக்காமலே இருக்கிறீங்க. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஜெபம்னா கசக்குது, ஜெபம் பண்ண தெரியல, ஜெபம்னா ஒரு 2 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண முடியல பிள்ளைகளால். ரொம்ப வேதனைக்குரிய காரியங்கள். நேற்று வந்த அந்த செல்ஃபோனில் A to Z வரைக்கும் பிள்ளைகளுக்கு தெரியுது, சின்ன குட்டீஸ்லேருந்து.
இந்த வேதத்தை கொடுத்து எத்தனையோ 1000 வருஷங்கள் ஆயிட்டு, இதில் உள்ள வசனங்கள் இன்னும் தெரியல, இதன்படி வாழணும்னு ஒரு தீர்மானம் வரல, கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவு இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்களோ அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். எத்தனை பொக்கிஷத்தை நான் எழுதி கொடுத்துருக்கேன், மகத்துவங்களை, என்னுடைய வல்லமையை, என்னுடைய அற்புதங்களை, நான் யார் என்பதை குறித்து இதில் எழுதி கொடுத்துருக்கிறேன். ஆனால் என் பிள்ளைகளோ இதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். யாருக்கோ கொடுத்தது, இது எனக்கு இல்லை, இந்த வசனம் எனக்கு இல்லை, வேற யாருக்கோ. ஆனால் வசனம் மட்டும் எது இருந்தால் நமக்கு, நீ வாளாகாமல் தலையாவாய், கர்த்தர் உன்னை தலையாய் வைக்க போகிறார்னா அல்லேலூயா அப்படி சொல்லுவோம். ஆனால் உபாகமம் 28 இருக்கு, முதல்ல ஒரு 14 வசனங்கள் வரைக்கும் ஆசீர்வாதத்தை குறித்து இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முதல் வசனமே என்ன இருக்கு, அவருடைய கட்டளைகளை பிரமாணங்களின் படித்தான் நீ செய்தாதான் இந்த ஆசீர்வாதங்கள் அப்படி தான் இருக்கு. எங்கேயுமே எடுத்த உடனே ஆசீர்வாதம் வராது. பைபிளில் ஒரு கண்டிஷன் இருக்கும், ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும். நீ இப்படி செய்தால், இப்படி நீ விடுதலை ஆக்கினால், இதன்படி நடந்தால் உனக்கு இந்த ஆசீர்வாதம்னு. அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு எல்லாருக்குமே ஈஸியாக போயிட்டு லகுவா. கர்த்தர் உன்னை ஏதேன் தோட்டத்தை போல செழுமையாய் வைப்பார், உன் கையின் பிரயாசத்தை. ஒருத்தர் வந்து கேட்டார்மா, ஐயா நான் ஒரு கடை ஓப்பன் பண்ணுறேன், வந்து என்னை ஆசீர்வதிங்க. என்ன கடை ஓப்பன் பண்ண? ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு போய் என்னையே போய் ஊழியக்காரன் வந்து ஜெபம் பண்ணுறது. ஆண்டவரே நிறைய பேர் வந்து குடிச்சிட்டு நல்லா பணத்தெல்லாம் இந்த ஒயின் ஷாப்பு கொடுக்கணும், இந்த ஆள் பெரிய ஆளாகிட்டு எனக்கு தசம்பாகம் கொடுக்கணும், இப்படியா போய் பண்ண முடியும்? இதெல்லாம் சங்கடத்தில் கொண்டு போய் விட்டுறது ஊழியக்காரங்க. அப்படின்னா முதல்ல சொல்லிடணும், ஏய் ஒயின் ஷாப்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒயின் ஷாப் பண்ணுறது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணு, தொழிலை பண்ணி சம்பாதி, நேர்மையாக கள்ள தராசை வச்சு சம்பாதிக்காத, நேர்மையாக சம்பாதின்னு சொல்லி கொடுக்கணும். இந்த சவப்பெட்டி வைக்கிறதுக்கு ஒருத்தன் ஜெபம் பண்ண சொன்னான் பாரு. பாஸ்டர் ஒரு கடை திறக்கிற பாஸ்டர், நீங்கள் தான் வந்து ஜெபம் பண்ணணும். இவரும் போயிட்டார், எதுக்கு என்னன்னு தெரியாது. போனால் உள்ள சவப்பெட்டியும் அடுக்கி வச்சுருக்கான், 4-5 பெட்டி. இதான் பாஸ்டர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்கன்னு. என்ன பண்ணுறது பாஸ்டர்? தினமும் மரணம் வரணும் ஆண்டவரே, யாராவது மறிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மறிச்ச அந்த வீட்டில் உள்ளவங்க ஆர்டர் வந்து இவருக்கு தான் தரணும், வேற எவருக்கும் தரக்கூடாது. இவருக்கே அந்த ஆர்டர் வரணும். எப்படி ஒரு நாளைக்கு 10 சாவது பெட்டியாவது அவருக்கு காலி ஆகணும், வியாபாரம் ஆகணும் ஆண்டவரே. இப்படியா பண்ணுறது பாஸ்ட்? பண்ண முடியுமா? ஸோ அது தொழில் தான். ஆண்டவரே இவர் நம்பி வச்சிருக்கிறாரு, மரணத்தை நம்பி. உம்மை நம்பியிருந்தால் வேறு தொழிலை வச்சுருப்பார். இவர் மரணத்தை நம்பி வச்சிருக்கிறார். எப்படி கொரோனா வரும், நிறைய பேர் பொசுன்னு போயிடுவாங்க. நமக்கு பெட்டி ஜாலியாக போயிட்டுருக்கு. ஒரு பெட்டியில் எப்படி 10 ரூபா எடுத்துடலாம் போட்டு வச்சுருப்பார். கொரோனா வந்தது, நீ பெட்டியாக வச்சுருக்க, கூலியில் மொத்தமாக உனக்கு கண்ணுக்கே காட்டாமல் தூக்கிட்டு போய் போச்சிட்றேன், எல்லாம் மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ ஊழியக்காரனுடைய நிலைமை சில நேரம் இக்கட்டில் இருக்கும். ஞானமாக இருந்தால் மட்டும்தான் அப்படிலாம் ஜெபம் பண்ண முடியும், தப்பிச்சு வர முடியும். என்ன பாசு சரியாக பண்ணவே இல்லையே, அவருக்கு இன்னிலேருந்து தசம்பாகமே கொடுக்கக்கூடாது. கொடுக்காம போ. நீ தசம்பாகம் கொடுக்குறேன்னு நான் ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தர் அழைத்தார் அந்த மேன்மையான கனமான ஊழியத்துக்கு. யார் கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் என்னை அழைத்தவர்னு செய்வார். கொடுப்பாரா? கொடுப்பார். உங்களை அழைச்சவர் உங்களை கை விட்டுருவாரா? விட மாட்டார். யாரை நம்பி நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்தீங்க? இல்லை பாஸ்ட் நல்ல பாஸ்டர், அதனால் வந்தால் அவர் ஜெபம் பண்ண ரொம்ப பணக்காரனாக ஆகிடுவேன், இப்படியே நம்பி வந்தீங்க? என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் தான், அதனால் அவரை நம்பி வந்தீங்க. இது வரைக்கும் யாரையாவது கைவிட்டிருக்காரா? எத்தனை பேர் ஆசீர்வதிச்சிருக்கிறார்? நல்ல கரங்களை தட்டி அவரை மையப்படுத்துங்களேன். எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறார் உங்களை, எவ்வளவு மேன்மையாக வைத்திருக்கிறார். இவரை குறித்து சொல்கிறதுக்கு எங்கே வைக்கப்படணும்? இவரை குறித்து சொல்கிறதுக்கு போங்க. இப்போ பேதுருவை தட்டி எழுப்புறான், ஏந்திரு பீட்டர் ஏந்திரு, தட்டி எழுப்புறான். சிலரை தட்டி எழுப்புறான், நீ எழுந்துரு, இந்த வருஷம் தூங்குனது போதும், இனி வர்ற வருஷத்தில் என்ன செய்யக்கூடாது? ஹலோ, தூங்கக்கூடாது.
அடிமைப்பட்டு சிறையில் கிடக்கக்கூடாது, பிசாசுக்கு பிரியமாக வாழ்ந்துடக்கூடாது. உன்னால் முடிஞ்ச ஒரு நபருக்காவது ஒரு நாளைக்கு சொல்லிடு இயேசு பற்றி. நீ இன்னைக்கு இருக்கிற நபர் நாளைக்கு இருப்பியான்னு தெரியாது, அடுத்த வாரம் வருவீங்களான்னு தெரியாது, அடுத்த மாதம் இருப்பீங்களான்னு தெரியாது, நான் இருப்பேனான்னு தெரியாது. நம்முடைய காலங்கள் எல்லாம் யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவராக பார்த்து கிரேஸாக கொடுத்தா தான், ஏப்பா இந்த ஒரு நாள் உனக்கு கிரேஸாக தரேன் வச்சுக்கோ. இந்த ஒரு நாள் ஆண்டவரை குறித்து நம்ம எப்படி ஆகிலும் அறிவிச்சிடணும். அதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். பேதுருவை தட்டி எழுப்புறார். அடுத்தது, உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தட்டி எழுப்பின உடனே எந்திரிச்சிட்டான். எந்திரிச்ச உடனே அவனை கெட்டியிருந்த சங்கிலி, இரும்பு சங்கிலி தானே கலண்டு விழுந்துச்சான். என் கையை கட்டி போட்ட மாதிரி இருக்குது, பணமே இல்லை, எதையும் செய்ய முடியலன்னு நினைக்கிறேன்ல, இன்னைக்கு அந்த சங்கிலி கழண்டு விடும். அப்போ இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, கட்டி தான் இருக்கு, அடிமைக்குள்ளே கொண்டு போய் சிறையில் தான் வச்சுருக்கான். நான் சொல்கிறேன், இன்னைக்கு உன் கையில் கட்டி இருக்க செயல்பட முடியாமல், இந்த கை எவ்வளவு அனுபவித்த கை, எவ்வளவு செலவு பண்ணது, எவ்வளவு பணம் பார்த்த கை, இன்றைக்கி ஒன்றும் இல்லை, வெறுமையாக இருக்குது. உன் கையை கட்டி போட்டு வச்சுருக்கானே, எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? உன் கையிலேருந்து நான் கேட்க மாட்டேன், அப்போ நீ உங்களெல்லாம் கட்டி வச்சுருக்கான்னு தெரிஞ்சுதான் சொல்கிறேன். எத்தனை பேருக்கு விடுதலை வேணுங்க? கர்த்தர் வந்து உன் பக்கத்தில் நின்னா தானாக அந்த சங்கிலி கழண்டு விழுந்துடும். கர்த்தர் இருந்தால் மட்டும்தான் விழும், வேறு எவரையும் நீ நம்பி இருக்காத, விழாது. கர்த்தர் மட்டும்தான் உனக்கு விடுதலை தரக்கூடியவர். சங்கிலிகள் தானாக கலண்டு விழுந்தது, அவன் கையில் இருந்தது, அவனை கட்டியிருந்த சங்கிலிகள் விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டிக்கொள், உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள். அவன் அந்தபடியை செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா. எல்லாம் விடுதலை கிடைக்கிற வரைக்கும் ஜனங்க வருவாங்க. ஐயா, என் பையன் ஒரு மாதிரி பல்ல கரகரன்னு கடிக்கிறாயா, நைட்டில் திடீர்னு கத்துறாயா, ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறான் என் பொண்ணு. விடுதலைக்காக வருவாங்க. எங்கள் வீட்டில் எது பண்ணாலும் விளங்க மாட்டுதியா, ஏதோ எங்களுக்கு செய்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி குறி சொல்கிற மாதிரி சில ஊழியக்காரங்க இருப்பாங்க இல்லையா, சில ஆட்கள். சிஸ்டர், உங்கள் வீட்டில் செய்வினை இருக்குது, செயல்பாட்டு வினை இவர் தான் கொண்டு வரணும். செய்வினை இருக்குது, உனக்கு செய்து வச்சுட்டாங்க, உங்கள் வீட்டுக்காருக்கு டீயில் காப்பியில் பிரியாணியில் கலந்து கொடுத்துட்டாங்க, அப்படின்லாம் சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி சொல்கிற ஆட்கள் இருந்தால் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுமோ அவங்கள விடக்கூடாதுன்ற. விடக்கூடாது. உன் வீட்டில் செய்வினை பண்ணி வச்சுருக்கேன்னா, நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிறது போல் ஒரு கட்டப்பாறையும் மண் வட்டியும் கொண்டு வந்து கையில் கொடுத்து தோண்டி இப்போவே எடுத்து கொடுத்துறியா அப்படின்னு அவரை உட்கார வச்சு தோண்டி எடுத்து கொடுக்க சொல். கொடுக்கலன்னா தோண்டின குழியிலே அவரை போட்டு மூடு, பரவாயில்ல. அப்போஸ்தலர் நாட்கள் நடந்த மாதிரி உங்கள் மூலம் நடக்கட்டும். எத்தனையோ மக்கள் ஏமாந்துட்டு கிடக்கிறாங்க. இன்னும் வேத அறிவு இல்லை, வேத அறிவு இல்லை. கர்த்தர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தால் மட்டும்தான் கர்த்தர் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் என்பது தெரியும். இல்லைன்னா அவன் சொன்னான் இவன் சொன்னான் அதை பண்ணான் இதை பண்ணான்னு சொல்லிட்டு மைண்டில் அப்படியே பயந்து போய் அதுவே ஒரு வியாதியாக வந்துடும் சிலருக்கு. அது ஒரு சிக்காயிடும், மைண்டு மென்டல் ஆகிடுவாங்க சிலர்லாம், டிப்ரெஷன் ஆகிட்டு. ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருந்தார், நல்ல வருமானம் ஓஹோன்னு ஓடிச்சு, இப்போ பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஏதோ பண்ணிட்டாங்களோ. அதெல்லாம் அஞ்ஞானிகளுக்கு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம், மாந்திரிகம், செய்வினை, சூனியம் எதுவும் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்கிறதுலோ மாந்திரிகமோ செய்வினையோ ஏவலோ பிலி சூனியமோ நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்த உன்னை தொட்டு உன் கிட்ட கூட வராதுன்ற. எத்தனை பேர் உனக்கு சொன்னாலும் சரி, நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தா தைரியமாக இருப்ப. கர்த்தர் உனக்கு தைரியத்தின் ஆவியை தர்றார், பயத்தின் ஆவியை எடுத்து போடுறார் அவர். புரியுறதா?
உனக்கு எந்த மாந்திரிகம் பழிக்காது. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தா யார் எதை சொன்னாலும் சரி, அதை பார்த்து பயப்படாதீங்க. இப்போ இன்னைக்கு தூதனை சொல்கிறேன், உன் சங்கிலிகள், உன்னை கட்டி வச்சிருக்கிற சாப கட்டுகள், பிசாசுடைய கட்டுகள் எல்லாத்தையும் கர்த்தர் கழண்டு போக ஆண்டவர் செய்வார். கலண்டு விழுந்துடும். எல்லாத்துலேயும் அநேகர் வருவாங்க, ஐயா ஒரே வியாதியா, எந்திரிக்கவே இல்லை, சாப்பிட மாட்டுறாரு, ஜெபம் பண்ணுங்க. நடக்க முடியல, கால் யானைக்கால் மாதிரி வீங்கிட்டு, ஜெபம் பண்ணுங்க. நிறைய பிரச்சனையா, ஜெபம் பண்ணுங்க. கல்யாணமே ஆக மாட்டுது என் பொண்ணுக்கு பயலுக்கு, ஜெபம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ண குழந்தையே இல்லையா, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஐயா நிறைய படிச்சிருக்கா என் பையன், பொண்ணும் படிச்சிருக்கா ஐயா, வேலையே இல்லையா, ஜெபம் பண்ணுங்கய்யா. எல்லாத்துக்கும் வருவாங்க, ஜெபம் பண்ணணும் தான் கண்டிப்பாக. ஆனால் இதோடு கூட எழுந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. கர்த்தர் என்ன சொன்னார்னா, எழுப்பிட்டு அந்த வசனத்தில், தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே, அவர் பின்னால் போகணும். எவ்வளவு தான் விடுதலை கிடைச்சாலும், எவ்வளவு அற்புதங்கள் உனக்கு ஆண்டவர் செய்தாலும், சுகம் கிடைச்சாலும் அதோடு போயிடக்கூடாது. வேலை கிடைச்சாலும், பதவி உயர்வு வந்தாலும், எவ்வளவு வருமானம் வந்தாலும், எந்த சொந்த வீடு கொடுத்தாலும், எந்த வசதி வாய்ப்புகளை கொடுத்தாலும் யார் பின்னால் தான் போகணும்? ஹலோ, இயேசு கிறிஸ்துனுடைய பின்னால் தான் போகணும். என் பின்னால் வர்றதுக்காக என்னை இங்கே வைக்கல ஆண்டவர். என் பின்னால் என்னை ஃபாலோ பண்ணி என்னை ஹீரோவாக ஆக்கிறதுக்கு ஆண்டவர் வைக்கல. நான் யாரை தான் ஹீரோவாக காட்டணும் உங்களுக்கு? இயேசு ஒருத்தர் தான். எனக்கும் அவர் தான் ஹீரோ, உங்களுக்கும் அவர் தான் ஹீரோ. எனக்கு ராஜா அவர் தான், உங்களுக்கு ராஜா அவர் தான். என்னை ஆசீர்வதிக்கிறவர் அவர் தான், உங்களையும் ஆசீர்வதிக்கிறவர் இயேசுதா. அல்லேலூயா. ஆகவே அவர் பின்னால் போனால் எல்லாத்துலேயும் விடுதலையும் பாதுகாப்பும் ஆசீர்வாதம் உண்டு. அதான் அவர் சொல்கிறார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, ஏசாயாவில் இருக்குது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை எல்லாம் நினம் உள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். 23ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், தாவீது சொல்கிறார், கர்த்தர் என், அவர் தாங்க மேய்ப்பர், அவர் தான் என்னை மேய்க்கணும், அவர் தான் என்னை நடத்தணும், அவர் நடத்தினதான் எனக்கு பாதுகாப்பு இருக்கும். கரடி வரும், சிங்கம் வரும், ஓநாய்கள் வரும், பிடிச்சி காலி பண்ணும், அடிமைப்படுத்திடும், பிடிச்சி உன்னை அரெஸ்ட் பண்ணி வச்சிடும். ஆனால் கர்த்தருக்கு பின்னால் நான் போனேன்னா எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது, எதுவும் என்னை சேதப்படுத்தாது. அதான் 91ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார் தாவீது, மோசே எழுதின சங்கீதம் அது. அதில் சொல்கிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அதுக்கு கீழே உள்ள அத்தனை வசனமும் அத்தனை ஆசீர்வாதங்களும் அவருக்கு பின்னால் அவரோடு கூட இணைந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும். அல்லேலூயா. நமக்கு விடுதலை கிடைக்கும்போது, சுகம் கிடைக்கும்போது, ஆசீர்வாதத்தை கர்த்தர் உயர்த்தும் போது கர்த்தர் பின்னால் தான் போகணும். எந்த விதத்துலையும் ஹெட்வெயிட் வந்து பெருமை வந்துடக்கூடாது, முன்னால் வச்சிடக்கூடாது. உங்களையோ எந்த மனுஷனையும் உங்களுக்கு முன்னால் வைக்காதீங்க. யாரை தான் வைக்கணும்? இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் முன்னால் வைக்கணும். அல்லேலூயா. அவருக்கு பின்னால் வான்னு சொன்னார், அவருக்கு பின்னால் போகணும். மேய்ப்பனின் பின்னாலே போகிற ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் உண்டு. மேய்ப்பனுடைய பாதை விட்டு விலகி போகிற ஆடுகளுக்கு ஓநாய்களின் பாய்ச்சல் உண்டு. ஓனாய் வரும், பாஞ்சு காலி பண்ணிடும். மேய்ப்பன் பின்னால் போனால், அதான் ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன். எத்தனை பேருக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கார்? உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம்
எல்லாரும் பாடுங்க. யாரெல்லாம் முன்னால் வச்சிருக்க சத்தத்தை உயர்த்தி எல்லாரும். நான் பின்னோக்கே, நான் பின்னோக்கே, நான் இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை. இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை. இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகத்துக்கு பின்னோட போயிடக்கூடாது. ஓகே நான், உலகம் என் பின்னே. முன்னால் அவரை வைத்து பாடுவோம். ஆமென். அகைன். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அல்லேலூயா. நமக்கு எத்தனை பேர் ஆண்டவர் எத்தனையோ காரியத்திலேருந்து, சாபத்திலேருந்து, வறுமையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, கடனிலிருந்து, வியாதியிலிருந்து, மரண படுக்கையிலிருந்து கர்த்தர் நம்மை உயர்த்தி விடுவித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு உதவி செய்து உயர்த்தி வச்சிருக்கிறாரா? அவருக்கு பின்னால் போவோம், அவரை முன்னால் அனுப்புவோம், முன்னால் வைப்போம். அவர் எல்லா காரியத்திலையும் கர்த்தரை முன்னால் வைங்க, முன்னால் வைங்க. தொழில் பண்ணுறீங்களா? எழுந்த உடனே முதல்ல கையை வச்சு உள்ளே போனவனு கடை திறந்துட்டு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் தான் இன்னைக்குள்ள வருமானத்தை தரணும், என்னை ஆசீர்வதிங்க. ஜெபம் பண்ணுங்க. மாலையில் கடை க்ளோஸ் பண்ணும்போது இன்னைக்கு கொடுத்த வருமானத்துக்காக ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு கொடுத்த அந்த கொஞ்சம் வருமானத்துக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. அவர் தேங்க்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ். அவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாத்துலேயும் முன்னால் வைங்க. எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தரை முன்னால் வைங்க. மூன்றாவது, அதுக்கப்புறம் அந்தபடியே அவன் புறப்பட்டு அவருக்கு பின் சென்று தூதுனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. இந்த வருஷத்தில் உன்னை தட்டி எழுப்புறார். ஜெபத்தில் கவனமாக வந்துருங்க. ஊழியத்துக்கு கரெக்டாக வந்து ஆண்டவருக்கு செய்யுங்க. வந்துட்டா இதுவரைக்கும் திறக்காத ஒரு கடினமான ஒரு வழியை நீ அவர் முன்னால் போவிட்டு நீ பின்னாடி போனீங்கன்னா வர்ற புது வருஷத்தில் உனக்கு ஒரு பயங்கரமான இதுவரைக்கும் நீ கேள்விப்படாத, இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு வழியை உனக்காகவே கர்த்தர் திறப்பார். உனக்காக திறப்பார். அவர் உனக்காக திறப்பார். அவரை முன்னால் வைங்க. எல்லாத்துக்கும் கதவு திறக்கும். அவர் முன்னால் போன உடனே அது உலோகம் தானே, இரும்பு. என்னை படைச்ச ஆண்டவரே முன்னால் வந்திருக்கும்போது நான் எப்படி அதை தடுத்து நிறுத்த முடியும்? இரும்பு கூட, உலோகத்துக்கு கூட தெரியுது என்னை படைத்த ஒரு தேவன் இருக்கிறார், அவருக்கு முன்னால் நான் எதுவும் செய்ய முடியாது. தானே திறக்குது. கர்த்தரை முன்னால் வச்சா அதாங்க நடக்கும். இது வரைக்கும் உனக்கு திறக்காத வழியை கர்த்தர் திறக்க போகிறாருன்னு சொல்கிறேன். இது வரைக்கும் திறக்காத வழி நீயும் முயற்சி பண்ணி பார்த்துருப்ப, திறக்கலை, ஓப்பனே ஆகலை அந்த வழி. புது வருஷத்தில் கர்த்தர் அந்த வழியை திறந்து காட்டுவார். நீ அது வழியாகத்தான் நீ போக போகிற, அது வழியாக நீ கடந்து போக போகிற. அவரை முன்னால் வச்சுப்பார். ஆகவே பேதுருக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருந்தது தெரியுமா? இந்த ஜெபத்தினுடைய வல்லமை இரும்பு கதவையும் திறக்க வச்சது, சங்கிலிகளை கலண்டு விழ வச்சது, அவனை வெளியே விடுவித்து கொண்டு வந்தது. எது? ஜெப நிறுத்தலை. இன்னும் இவ்வளவும் நடந்தும் ஜெப நிறுத்தலை. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தேவ தூதன் வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு பேதுரு தூதன் போயிட்டார். பேதுரு வெளியே வந்த பிறகு தான் தெரியுது, இது வரைக்கும் ஒரு கனவு கண்ட மாதிரியே நினச்சிட்டு இருக்கான் மனுஷன். அப்புறம் தான் தெளிவு வருது, கனவு இல்லை, இது நிஜமாக நடந்திருக்கு. நேராக அந்த ப்ரேயர் பண்ணுற இடத்துக்கு வீட்டுக்கு வாரா, கதவை தட்டுறான். இப்போ கதவை தட்டுறது பேதுரு.
ஒரு ஆன்ட்டி ஒன்று வந்து பார்த்தாங்களாம். யார்? ஜெபத்துலையும் இடையில கண்ணை முடிச்சு பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குற சில ஆட்கள் இருப்பாங்க. என்னத்தான் நீ ஆவியில் ஜெபம் பண்ணுங்க, கண்ணை திறந்தே எப்படி சிலர் பார்த்துட்டு இருப்பாங்க. ரோதை. என்ன பேர்? ரோதனை இல்லை, வேதனை இல்லை, ரோதை. கண்ணை திறந்து பார்த்துட்டு அவ சொல்கிறா, போய் என்னங்க பேதுரு வந்துட்டார். ஜெபந்தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு என்ன வரல? நம்பிக்கை வரலப்பா, நம்பிக்கை வரல. சிலெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க, என்ன இல்லை, என்ன வரல? இன்னும் நம்பிக்கை வரல. பதில் வருமா வராதா? கிடைக்குமா கிடைக்காதா? முடியுமா முடியாதா? ஆகுமா ஆகாதா? இப்படி இருமனதோடு கூட செயல்படுற ஆட்கள் இருக்கிறீங்க. இன்னும் நம்பிக்கை வரல. கர்த்தர் செய்வார்னு உறுதியான நம்பிக்கை இல்லை. எத்தனை பேர் உறுதியாக இருக்கிறீங்க கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தருவார்? இப்போ சொன்ன பிறகு நல்லா சொல்லலாம் அல்லேலூயான்னு. ஸ்தோத்திரம். அப்படியே ஆக கடவுள். இப்போ பேதுரு வந்து தட்டிட்டான். ஜெபம் பண்ணுற கூட்டம் அந்த செய்தியை கேட்குது. பேதுரு வந்திருக்காரு, ரோத போய் சொல்கிறா. அவங்க சும்மா பேத்தாத, உட்காரு. சரி, இன்னைக்கு வரைக்கும் சபைக்குள்ளே நிறைய விசுவாசிகள் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, ஆண்டவரே மழையெல்லாம் நிறுத்துங்கப்பான்னு. மழையெல்லாம் நிறுத்துங்கன்ட்டு. மழை நிறுத்தின உடனே வெளியே போகும்போது கொடை எடுத்துகிட்டு போவாங்க. ஜெபம் தானே பண்ணாங்க, கொடை எதுக்கு? பாருங்களேன், அவள் கிறிஸ்டி கல்யாணத்துக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு அன்றைக்கி மழை, காலையிலேருந்து மழை சொல்லி எல்லோரும் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்காங்க. கப்பலில் பிரயாணத்தில் போகும்போது எல்லாருக்கும் பயமும் நடுக்கம் வந்துட்டு அடிக்கிற அலைகளை பார்த்த உடனே, ஆனால் பவுல் மட்டும் எழுந்திரிச்சு எல்லாருக்கும் தைரியம் சொல்கிறார். அதாங்க ஊழியக்காரனுடைய வேலை. சொன்னேன், பயப்படாதீங்க, எல்லாம் மழை நிற்கும். அந்த ஃபங்க்ஷன்லாம் மழையில் நடக்காது, மழை நிறுத்துவார் ஆண்டவர், நல்லா நடக்கும். என்கேஜ்மெண்ட்டு அந்த நேரத்தில் மழையெல்லாம் நின்றுச்சு, மழை இல்லை, முடிஞ்சுதா? அடுத்தது கல்யாணத்துக்கு போயிருக்கு. கல்யாணத்துக்கு போனால் பெண் அழைப்புக்கு காலையிலே மழை, அங்கேயும் மழை இங்கேயும் மழை பெஞ்சிட்டே இருக்குது. எப்படி என்னன்னு ஒன்றும் யோசனை. பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு போகிற நேரத்துக்கு முன்னாடியே மழை நின்றுச்சு, மழை கிடையாது. சரி, அது முடிஞ்சிட்டு அடுத்த நாள் காலையில் கல்யாணத்தை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியாக பூந்து அடின்னு அடிக்குது மழை. இங்கேயும் மழை பெஞ்சிட்டு அங்கேயும் மழை பெஞ்சிட்டு. எப்படி ஜனங்க வருவாங்களா எப்படி என்னன்னு தெரியல. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அவன் ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் பேசினேன், மழைலாம் வராது, மழை இல்லாமலே கல்யாணம் நடக்கும், கல்யாண நேரத்தில் மழை வராது, பயப்படாதீங்க. என்ன புயல் வரும்னு ரேடியோவில் சொல்லட்டும், எதுலையாவது சொல்லட்டும், நியூஸில் சொல்லட்டும், ஆனால் ஊழியக்காரன் சொல்கிற மழை என்ன செய்யாது, வராது. பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னால் வரைக்கும் மழைங்க. கல்யாணம் நடக்கிற நேரத்துக்கு மழையே இல்லை. அலையிலே சொல்ல மாட்டீங்களே, உங்கள் கல்யாணத்தில் நடந்தால் மட்டும்தான் அலையிலையா வரும், மழையே இல்லை. திரும்ப கல்யாணம் முடிஞ்சா வந்தாச்சு, அடுத்த நாள் மறுவீடு வரணும், மறுவீடு போகணும்ல, அதுக்கும் மழை தான். முன்னாடி மழை, ஒவ்வொரு காரியமும் மழை இல்லாமே நடந்தது. கர்த்தர் அதை செய்து முடித்தார். நம்பணும் கர்த்தர் செய்வார்னு, சரியா? அப்போது அந்த கல்யாணம் மட்டும் இல்லை, இப்போ இடையில ரிசப்ஷனுக்கும் அதே மாதிரி தான். ரிசப்ஷனு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், இங்கே மழை, சாப்பாடு காலையில் முன்னாடியே ஆர்டர் கொடுத்தாச்சு. அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்னய்யா ரெடி பண்ணிடலாமா, இன்னும் சிக்கன் வாங்கலை அப்படின்றார். நான் சொன்னேன், சிக்கனை வாங்குங்க சொன்னார் அவர். சிக்கன் இன்னும் வாங்கலை, அரிசி போடலை, சொன்னீங்கன்னா போட்டுடலான்னு. மழை ஜோன்னு மழை பெஞ்சிட்ருக்கு. நான் சொன்னேன், சிக்கனை வாங்க, ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ரெடி பண்ணுங்க, ஏன்னா கார்டு கொடுத்தாச்சு, டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. கர்த்தர் மழையை நிறுத்துவார்னு ஒரே நம்பிக்கை அவர் மேலே தான். ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நல்ல மழை ரிசப்ஷனுக்கு. அந்த முன்னாடி நேரத்துக்கு முன்னாடி, அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே
மழையெல்லாம் நின்றுச்சு. அல்லையிலே சொல்ல மாட்டீங்களே? ஆமாம். உங்கள் வீட்லேயும் ஒரு கல்யாணம் வரும். அப்போ தான் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கேட்கும்போது, அப்போ அவர் நிறுத்தும் போது தான் அந்த சந்தோஷத்தின் அளவு தெரியும் இல்லையா? அப்போது நம்பிக்கை இருக்கணும். என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கணும். கர்த்தரின் மேலே நம்பிக்கை இருக்கணும். அவர் பின்னால் போயிட்டா உனக்கு எல்லாத்தையும் செய்வாரப்பா. வசனம் சொன்ன மட்டும் 138:8 சொல்கிறது போல், கர்த்தர் எனக்காக, அந்த வசனம் மட்டும் செயல்படாது. சொன்னீங்கன்னா நம்பணும். நம்பிக்கை தான், அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை தான் அந்த காரியத்தை செயல்படுத்தும். நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு அது உண்டாகும், கிடைக்கும், நடக்கும், கொடுக்கப்படும். விசுவாசிக்கணும், நம்பணும். கர்த்தர் அதை செய்வார்னு வசனம் மட்டும் சொல்லிவிட்டு ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் செய்வார்னு சொல்லிவிட்டு ட்ரெயின் முன்னால் போய் நிற்கக்கூடாது, லாரிக்கு முன்னால் போய் நிற்கக்கூடாது. கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். கரண்ட் சுவிட்சில் போய் கையை விட்டுக்கிட்டு கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். காப்பாற்ற மாட்டார், சாவடிப்பார். என்ன, நம்ம போய் வைக்கக்கூடாது. அவரே நீ வையின்னு சொன்னார், வையுங்க, அடிக்காது. சரியா? அதே மாதிரி ஆற்றுல நடந்து போனாங்களா, யோர்தான் நதியில். யோர்தான் நதி ரெண்டாக பலந்து உடன்படிக்கை பெட்டியோடு ஜனங்கள் கடந்து போனாங்க இல்லையா? நாங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இந்த நதியில் வெள்ளம் புரண்டு போகுது, ஒரு நதியில் நாங்கள் கடக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாம். எல்லோரும் ஊர் ஜனங்களாம் திரண்டு வந்திருக்கு. வெள்ளம் போகுது ரொம்ப. ஆற்றை கடந்து போகிறாங்களாம், தண்ணி மேலே நடக்க போகிறாங்களா. இயேசு கடல் மேல் நடந்தார், நாங்கள் இந்த தண்ணி மேல் நடந்து மறுக்கரைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. சொன்ன ஆட்கள் அந்த ஆற்று கரையில் அப்படி நிற்கிறாங்க. நல்ல ஜெபம், பலத்த ஜெபத்தை போட்டுட்டு காலை வச்சாங்க. கணுக்கால் அளவு போதாதம்மா, முழங்கால் அளவும். கணுக்கால வச்சாங்க, கணுக்கால அளவு உள்ளே போயிருக்கு. முழங்கால் அளவுக்கு போனாங்க, முழங்காலும் உள்ளே போயிட்டு. இடுப்பு அளவு போகிறாங்க, இடுப்பளவு தண்ணி வந்துட்டு மேலே உள்ளே போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போனாங்க, இவ்வளோ தூரம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீந்தி நீச்சல் தெரிஞ்சதான் நீந்தி கரை வர்றதுக்கு எல்லாம் தண்ணி போகிற வெள்ளத்திலேயே போய் சேர்ந்துட்டு. கர்த்தர் சொன்னால் மட்டும்தான் செய்யணும், சொல்லாததை செய்யாதீங்க. என்ன, கர்த்தர் எதை அனுமதிக்கிறாரோ அதை மட்டும் செய்யணும். நானும் விசுவாசிக்கிறேன், விஷத்துக்கு ஏதுவானது ஒன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லி டிக்20 வாங்கி குடிச்சிடாதீங்க. கர்த்தரை என்னை காப்பாற்றுவார். டாக்டர் கூட காப்பாற்ற முடியாது. உனக்கு தெரியாமலேயே, உனக்கு அறியாமலே எந்த பாய்சன் விழுந்திருந்தாலும் நீ ஜெபம் பண்ணி சாப்பிடு, ஒன்றுமே ஆகாது. நீ தெரிஞ்சு ஊற்றி தான் பார்ப்போன்னு பார்த்தீங்கன்னா அது உன்னை பார்த்துரும் ஒரு பார்வை. விஷப்பரீட்சைக்கு இல்லை ஆண்டவர் நம்புறது. கர்த்தர் உனக்கு சொன்ன அறாது செய். சர்பத்தை மிதிப்பீர்கள்னும் போது நடந்து போகும், நல்ல போகும்னா மிதிப்பீங்கன்னு சொல்லி மேய்ச்ச அது உன் குதிகாலை என்ன பண்ணும், நசுக்கும். நீ அதன் தலையை நசுக்குவாய். அது பார்த்துரும் ஒரு பதம். வசனத்தை எப்போ எப்படி எதை எடுத்துக்கணுமோ அப்படித்தான் எடுத்துக்கணும். சரியா? ஸோ நம்பணுன்ற கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமேனா? அல்லேலூயாவா? ஆமேன். ஆகவே இந்த பேதுருக்கு ஜெபம் ஒரு விடுதலை தந்தது. தேவனே வந்து செயல்படக்கூடிய ஒரு மகிமையுள்ள வல்லமையுள்ள ஒரு ஜெபம். அதில் தான் ஜெபத்துக்கு இதுவரைக்கும் பங்கு பெறாத பிள்ளைகள், குடும்பங்கள், வாலிப பிள்ளைகள், ஐயாமாருங்க எல்லாரும் ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணணும். குடும்பமாக வாங்க. குடும்பம் அந்த ஜெபத்தில் 2 நாள் ஜெபத்திலையும் வந்து கலந்து கொள்ளுங்க. புது வருஷத்துக்கு கர்த்தர் புதிய வழிகளை திறந்து நடத்துவார். 3rd one, இதுக்கும் ஜெபந்தான். அந்த சங்கிலிகள்லாம், இதுவும் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற்ற சங்கிலிகள்லாம் கண்டு விடுதலை கிடைச்சது. 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வாசிங்க.
அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். 16:22-36 வரைக்கும் உள்ளது. இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கிறங்க. இதில் வந்து 2 பேர், பவுலும் சீலாவும் 2 பேரையே சிறைச்சாலையில் கொண்டு போய், என்னென்னா அதுக்கு முன்னாடி ஒரு குறி சொல்கிற ஒரு பெண், பவுல் போகும்போதெல்லாம் பின்னாடி வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டே இருந்தாது. ஒரு ஆவி, குறி சொல்கிற ஆவி. பவுல் அன்னைக்கு ஒரு நாள் பார்த்து அந்த ஆவியை துரத்திட்டார் அந்த லேடிக்குள்ளே இருந்து. ஏன்னா அந்த லேடி குறி சொல்ல வச்சு ஒரு முதலாளிகள் வந்து அவளை பயன்படுத்திக்கிட்டு அவள் மூலமாக கிடைக்கிற வருமானத்தை வச்சு பிழைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவள் குறி சொல்ல முடியல, பிழைப்புக்கு வழி இல்லை. இப்போ அந்த ஆவி போயிட்ட உடனே அவளுக்கு வருமானம் குறைஞ்சிட்டா எல்லோரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்களை பிடிச்சி கொண்டு போய் அதிகாரிகிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு, சட்டைக்கிட்டெல்லாம் கிழிச்சு அடித்து சிறையில் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. இதுவும் சிறை. முதல்ல அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்ததும் சிறையில் கொண்டு போய் அடைச்சாங்க. செகண்டு 12ஆம் அதிகாரத்திலையும் சிறையில் கொண்டு போய் பேதுருவை அடைச்சிருக்கிறாங்க. இப்போ வாசிக்கிற அப்போஸ்தலர் 16லையும் பவுலையும் சீலாவையும் சிறையில் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. அடைச்சி தொழுமரத்தில் மாட்டி உள்ளே அடைச்சி பத்திரமா வச்சுருக்கிறாங்க. இவங்க பண்ண காரியம், சரீரம் முழுவதும் காயந்தாங்க, வலி வேதனை. ஆனால் ஒன்று பண்ணாங்க, மிட் நைட் ஆகுது, ஜெபம் பண்ணாங்க. முதல்ல அந்த வசனம் சொல்லுது, ஜெபம் பண்ணார்கள். ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள். ஜெபம் பண்ணாங்க. இவங்க ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடிட்டு இருக்கும்போது அது எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா, சிறை கைதிகள் எல்லாருமே. நிறைய பேர் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு சத்தம் வருது. சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரம் அசைஞ்சுதான். பூமி அதிர்வு உண்டாச்சு, அஸ்திபாரம் அசைஞ்சது. சிறைச்சாலையினுடைய கதவுகள் எல்லாம் திறந்துட்டு எல்லாருடைய கட்டுகளும் சங்கிலியில் கட்டியிருந்தது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போச்சான். எல்லாரும் தனியாக இருக்கிறாங்க ஒரு இடத்துல. சிறைச்சாலையினுடைய அதிகாரி ஓடி வரான். எல்லாம் ஓப்பனில் கிடக்கு, எல்லாம் போயிட்டாங்க. இப்போ நான் ராஜாவுக்கு என்ன பதில் சொல்கிறது? எனக்கு மேலே உள்ள அதிகாரிகளுக்கு அதுக்கு பதில் என்னை கொன்றுவாங்க. அவங்க கொல்றதுக்கு பதில் நானே சித்துறது நல்லது. பட்டயத்தை எடுத்து கொல்ல போகிறான். பவுல் சொல்கிறாரு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும், இப்போ நான் சொல்கிறேன், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, செய்து கொள்ளாதே. உன் சரீரத்துக்கு தீங்கை விளைவிக்கக்கூடிய காரியத்தை எதையும் நீ செய்யக்கூடாது. கெடுதி ஒன்றும் செய்யாது. எல்லாமே எதிர்மாறாக நடந்தாலும் சரி, உனக்கு கெடுதி ஒன்றும் நீ ஏற்படுத்திக்கிறாத. என்ன வாழ்க்கை இது? ஏதாவது ஒன்று சாப்பிட்டு சித்துடணும் அந்த மைண்ட் இருந்தால் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறு. உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாத, உன்னை அழிச்சிக்கிறதுக்கு ஏற்ற காரியங்களை திங்க் பண்ணாத. கர்த்தர் உனக்கு விடுதலை வச்சிருக்கிறார். கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த சிறைச்சாலைக்காரன் வந்து பார்த்த உடனே சொல்கிறா, அவனை பார்த்த உடனே ஆச்சரியமாகி போச்சு. உடனே அவங்கள வெளியே வீட்டுக்கு கூட்டு போய் அவனுடைய காயங்களெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து, எல்லாம் மிட் நைட்டில் நடக்குது. அவனுடைய வேலைக்காரங்க, அந்த அதிகாரியினுடைய வீட்டில் வேலை பார்க்குற ஆட்கள்லாம் இருக்கான். அந்த ராத்திரியில் பவுல் எழுந்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஒரு கூட்டம் மக்கள் ஞானசானம் எடுத்துடுறாங்க. நைட்டே ஞானசானம் எடுத்துடுறாங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணியாச்சு. அங்கே ஞானசானம் ஆராதனை முடிஞ்சு. இப்போது அவங்களுக்கும் விடுதலை கிடச்சிருச்சு. பிறகு விடுதலை கிடச்சி வெளியே வந்துட்டாங்க. என்ன சொல்கிறேன்னா, இந்த சிறையில் அடைக்கப்பட்ட பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணாங்க.
ஆண்டவர் நல்ல தூச்சு பாடினாங்க. ஒரு விடுதலை அற்புதத்தை கர்த்தர் செய்தார். சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரம் அசைஞ்சதுண்டா எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க, அதுவே அசைஞ்சிச்சு. கதவுகள் எல்லாமே ஓப்பன் ஆயிட்டான். எல்லாருடைய அந்த பாடலை கேட்டுக்கிட்டு இருந்த எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போச்சான். எல்லா கட்டுகளும் அறந்து போச்சு. எல்லாம் ஃப்ரீ ஆயிட்டாங்க. நீ கர்த்தரை நல்லா பாடி ஆராதிக்கிற பிள்ளையாக இருந்தா, தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்கிற பிள்ளையாக இருந்தா, உனக்கு மட்டும் விடுதலை இல்லை. நீ ஜெபிக்கிற, நீ பாடும்போது, நீ ஆராதிக்கும்போது, நீ கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும்போது அதை கேட்கிறவர்களுக்கும் விடுதலை கிடைக்கும். ஒரு கூட்டம் மக்கள் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. வர்ற வருஷத்தில் ஒரு கூட்டம் மக்கள் உன் மூலமாக ஞானஸ்நானம் எடுக்க போகிறாங்க. ஒரு கூட்டம் மக்கள் கிறிஸ்துவை தேடி வரப்போகிறாங்க. அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? உன் சிறை இருப்பை மாற்றுகிறவர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். உன் சிறை இருப்பை மாற்றுகிற கர்த்தர். கரங்களை உயர்த்தி இந்த நாளிலே அப்போஸ்தலருக்கு சிறையிலிருந்து விடுதலை தந்தவர் உங்களுக்கு விடுதலை வைத்திருக்கிறார். பேதுருக்கு விடுதலை தந்தவர் உங்களுக்கு விடுதலை வைத்திருக்கிறார். பவுலுக்கும் சீலாவுக்கும் விடுதலை தந்தவர் இன்னும் அவர்கள் கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர்கள். அதுதான் கர்த்தர் விடுதலை தந்துகிட்டே இருந்தார். இந்த காலை நேரத்தில் உனக்கு எதிலிருந்து விடுதலை கிடைக்கலையோ, இந்த காலை நேரத்தில் உனக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார் ஆண்டவர். நீ இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. நீ விடுதலை ஆகி வெளியே வரணும். கர்த்தருடைய வல்லமை உன் மூலம் வெளிப்படணும். அநேக ஜனங்களுக்கு நீ ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும். உன் மூலம் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும். ஒரு கூட்ட மக்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும். கிறிஸ்துவின் அண்டையில் வழி நடத்தப்படணும். கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார் ஆண்டவர். கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி உன் சிறை இருப்பை மாற்றுகிறவர், உன்னுடைய சிறை இருப்பிலிருந்து இன்னைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் தருகிறார். எதிலிருந்து நீ யோசிக்கிறிய, இதுலேருந்து கிடைக்குமான்னு, அதுலேருந்து தான் உனக்கு விடுதலை தரப்போகிறார். எதெல்லாம் உன்னை கட்டி வைத்திருக்கிறதோ விடுதலை தரப்போகிறார். நீ மறுபடி நல்ல ஜெபம் பண்ண போகிற. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் தா, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் தாங்க. ஜெபத்தில் உட்காருங்க. கர்த்தரை நல்லா பாடி துதிங்க, நல்லா ஆராதிங்க. கர்த்தரை ஒரு அற்புதம் செய்து உனக்கு மட்டும் இல்லை விடுதலை, உன் குடும்பத்துக்கும் உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் உன் மூலம் அநேக மக்களுக்கும் அந்த விடுதலை ஆண்டவர் தரப்போகிறார். அநேகருக்கு தரப்போகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. உன் சிறை இருப்பை மாற்றுகிறவர், உன் சிறை இருப்பிலிருந்து உனக்கு விடுதலை தருகிறவர், சிறை இருப்பிலிருந்து விடுதலை தருகிறவர். உன் உபத்திரவம், உன் பாடு, உன் வேதனை, உன் கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து இருக்கிறார். எகிப்திலிருந்து ஜனங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து மோசேயை அனுப்பி ஒரு விடுதலை தந்தவர். இன்றைக்கு உன்னுடைய பாரத்தை, உன் வேதனை, கவலையை, கண்ணீரை, துக்கத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உன்னால் ஜெபம் பண்ண முடியலன்றது கர்த்தருக்கு தெரியும். உன்னால் நல்லா ஆராதிக்க முடியலன்னு தெரியும். முன்ன போல விடுதலையாக சந்தோஷமாக இருக்க முடியலன்னு தெரியும். கர்த்தர் இன்னைக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். அவர் உன் சிறை இருப்பை மாற்றுகிறவர். அவர் உன் சிறை இருப்பை மாற்றுகிறவர். உன் சிறை இருப்பிலிருந்து உனக்கு விடுதலை தருகிறவர். விசுவாசிக்கிற பிள்ளைகள், கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தந்து கர்த்தருக்காக நான் எழும்பி பிரகாசிக்க, என் மூலம் ஒரு கூட்ட மக்கள் விடுதலை பெற, என் மூலம் அற்புதங்களை செய்வதற்கு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோடு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். கர்த்தரை நீ முன்னால வை, முன்னால வை, முன்னால வை. வேற எந்த மனுஷனையும், எந்த பணத்தையும், சொத்து, ஆஸ்தியோ, பட்டம், பதவி எதையும் வைக்காத, எதையும் நம்பாத. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக. ஆமென்.
ஸ்தோத்திரம். செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். பாடுவோம். ஆமென். என் முன்னே நிறுத்தியுள்ளேன். அல்லேலூயா. லகரதரபரம கரபலபா சியந்தனம ரிம கரபலபரபா. அல்லேலூயா. ஆமென். நீ நல்லா துதிக்கும் பொழுதே விடுதலை வரும். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.